சூடாமணி ஹரிகதா பாரதி சொல்லின் செல்வன் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறோம். துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் இன்றைய தினம் பாரத தேசத்தின் ஒரு தலை சிறந்த ஆன்மீக உபன்யாசகரும் பேச்சாளராகவும் திகழ்கின்றார்கள். இளம் வயதினர். ஆஸ்திக நண்பர்கள் பற்றி அறியாதவர்கள் அவர்களை இருக்கவே முடியாது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய உபன்யாசம் மேடை பேச்சும் நடத்தியுள்ளார்கள். யூடியூப் சேனல் மூலமாக கிட்டத்தட்ட 10 மில்லியன் பார்வையாளர்களை கொண்டுள்ளார்கள். துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் பல ஆன்மீக சுற்றுலா பயணங்களையும் 2000க்கும் மேற்பட்டவர்களை அழைத்துச் சென்று கிட்டத்தட்ட 200 ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள சிறப்பம்சங்களை அவர்களுக்கு விளக்கி வந்துள்ளார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் 12 மாநிலங்களிலும் 6 வெளிநாடுகளிலும் இவருடைய ஆன்மீக சுற்றுலா பயணங்களில் கலந்துள்ளார்கள். துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் பெங்களூரில் பிறந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார்கள். அவருடைய தந்தை ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல், தாயார் ஒரு சிறந்த ஆசிரியை. தனது 5வது வயதிலேயே சமஸ்கிருத மொழியும் வேதங்களையும் கற்கத் தொடங்கியுள்ளார்கள் ஸ்ரீதர் அவர்கள். பெங்களூரிலும் சென்னையிலும் தனது பள்ளி படிப்பை முடித்துக்கொண்டு பிட்ஸ் பிளானியிலே கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி படித்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து சில கம்பெனிஸில் ப்ரொஃபஷனலாக வேலை பண்ணியிருக்காங்க ஒரு சில ஆண்டுகள், இன்க்ளூடிங் முக்கியமாக டிசிஎஸ் போன்ற கம்பெனிகளில் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்து பணியை செய்துள்ளார்கள். பிறகு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பதவிகள் உங்களுக்கு தெரியும், லுக்கரேட்டிவ் கேரியரில் ராஜினாமா செய்து இந்த ஆன்மீக பணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தியுள்ளார் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள். அரங்கனின் பாதம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீனிவாசன் பிரபத்திய, திருப்பதி, பாவம், பக்தியின் பெருள் போன்ற நாட்டிய நிகழ்ச்சியிலும் பல பிரபல நாட்டிய நடனமணிகளை கொண்டு நிகழ்த்தியுள்ளார்கள். He renders thematic Kada Kacheris with the leading Carnatic vocalists. He penned stories, screenplay and dialogues for the movie Vedanta Desika, besides donning the role of protagonist under the Mukta films and assisted the director Mukta Sundar. He carries out restoration of ancient Vedanta Desika shrines and contributes to the society through a charitable trust called Desika Daya that he runs with a small group of volunteers. He also manages a mobile app called Desika Daya, through which he makes audio content of 1,000 hours to 5,000 plus subscribers free of cost. He authored the Vedanta Desika to commemorate the 750th birth anniversary. He received many awards: Young Achiever 30 under 30, Best Parliamentarian, Best Outgoing Student, Best School People Leader, and has received the coveted title Sarvagala Chudamani Harikatha Bharati and Sollin Selvar. நம்முடைய ஒரு ஷார்ட் நோட்டீஸில் அவர்களை அழைத்ததற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த மகாசிவராத்திரி மகோத்சவத்தை முன்னிட்டு 3 நாட்களுக்கு 6 சாட்சிகள் யாவர். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. யாருக்கு நம்மளுக்கு இத்தனை நாளாக ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கணும். அது கொஸ்டின் மார்க் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கதையோட சுவாரஸ்யம் தெரியும் நமக்கு. அவர்கள் மூலமாக நம்ம கேட்க வேண்டும். அவர் பிரபலமாக எல்லா டிவிலையும், சங்கரா டிவிலையும் அடிக்கடி இந்த பார்த்துருப்பார். நிறைய இடத்துல பேசுகிறார். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர், ஆன்மீக பேச்சாளர். மீண்டும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்க அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த உபன்யாசத்தை தொடருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞானவைராகிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே
अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्। भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। वात्सल्यात् अभयप्रदानसमयात् आर्तार्तिनिर्वापणात् औदार्यात् अघशोषणात् अगणितश्रेयःपदः प्रापणात् सेव्यश्रीपतिरेक एव जगतां एते च षट्साक्षिणः प्रह्लादश्च विभीषणश्च करिराट् पाञ्चाल्यहल्यात् ध्रुवः। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் மகாசிவராத்திரி என்கின்ற உயர்ந்த உற்சவத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கலா யஜ்யம். அதில் ரிக்வேத பாராயணம், யஜுர்வேத பாராயணம், சாம பாராயணம், ஹரிகதைகள், நாம சங்கீர்த்தனங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதில் அடியனுக்கு பாக்கியம் இன்று தொடங்கி நாளை அதுக்கும் அடுத்த நாள் 3 நாட்கள் 7th 8th 9th 3 நாட்கள் தொடர் உபன்யாசம் செய்ய வேண்டும் என்பது ஆக்ஞை. அதுக்கு அந்த ஆக்ஞைக்கு அனுகுணமாய் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னால், நீங்களே விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம்னா. அதனால் ஷட் சாட்சிகள் 6 சாட்சிகள். இந்த 6 சாட்சிகள் யாருன்னா அதை ஸ்லோகமே சொல்கிறது. வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபரணாத் ஔதாரியாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேயப்பத பிராபணாத் சேவ்ய ஸ்ரீபதி ரேகையேவ ஜகதாம் ஏதேச்ச ஷட் சாட்சிணா. இந்த 6 சாட்சிகள் யாவர்? பிரஹ்லாதஸ்ச, விபீஷணஸ்ச, கரிராட், பாஞ்சாலி, அஹல்யா, துருவஹா. 6 பேர். இந்த 6 பேரை நம்ம கிரந்தங்கள் அடிப்படையில் பிரித்தோன்னு வச்சுங்கோ. அப்போ ஆதி காவியம் இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் 2 பேர் அடங்கிடுவா. ஒருவள் அஹல்யா, மற்றொருவர் விபீஷணன். 2 பேர் ராமாயணத்துலேன்னு வந்துடுறா. மகாபாரதத்தில் பார்த்தேன்னா திரௌபதி அடங்கிவிடுறா. ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தேன்னா துருவன், கரிராட்னு சொல்லக்கூடிய கஜேந்திரன், அதே சமயத்தில் பிரஹ்லாதன் 3 பேர் அடங்கி விடுறா. ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து 3 திருஷ்டாந்தம், ராமாயணத்திலேருந்து 2, மகாபாரதத்திலேருந்து 1. 3, 2, 1. இதை நீங்கள் பெருக்கின்றே போனேன்னா திருவழுக்கூற்றிருக்கைங்கிற பிரபந்தம் வந்துடும். ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் திருக்குடந்தை ஆறாவமுதனுக்காக திருவழுக்கூற்றிருக்கைன்னு ஒரு பிரபந்தம் பாடினார். இந்த பிரபந்தம் எப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பேரே பாருங்க, திருவழுக்கூற்றிருக்கை. அதை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். பல கதைகளில் கதை புரிஞ்சு போயிடும், ஞாபகம் இருக்காது பேர். திருக்குறுகை பிரான் பிள்ளான், அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார், இல்லை பேரே பாருங்க. அந்த திருவழுக்கூற்றிருக்கை பிரபந்தத்தில் கிட்டத்தட்ட 1, 1, 2, 1, 1, 2, 3, 2, 1, 1, 2, 3, 4, 3, 2, 1 அந்த மாதிரி எழுதுவார். அதற்கு பிரதிபிம்பம் போட்டேன்னா இதுக்கெல்லாம் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்னு பேர். அதில் போட்டேன்னா உங்களுக்கு ரதபந்தம்னு வரும். இட் இஸ் ஃபார்ம்ட் இன் த இட்ஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் அ சேரியட். அது திருக்குடந்தை ஆறாவமுதனுக்காக பாடினார் ஆழ்வார். அந்த க்ஷேத்திரத்திலேயே பெருமாள் கர்ப்பகிரகத்தை போய் சேவிச்சேன்னா ஒரு ரதத்தில் தான் எழுதியிருப்பார். அதனால் அது ஒரு ஆச்சரியமான பிரபந்தம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த 1, 2, 1, 2, 1 இதெல்லாம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி 3 திருஷ்டாந்தங்கள் பாகவதத்திலேருந்து, 2 ராமாயணம், 1 2 ராமாயணம், 1 மகாபாரதம். இதற்கு ஒரு பிரஹேலிகா ஸ்லோகமே உண்டு. பிராத்தர் தியூத பிரசங்கேன மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன காலோகச்சதி தீமதாம். புத்திசாலிகள் 3 விஷயங்களை ஒரு நாள் பண்ணுவாளாம். பிராத்தா தியூத பிரசங்கேன, கார்த்தால் எழுந்த உடனே, தியூத பிரசங்கேன கேம்பிளிங்க்கு என்னெல்லாம் வழி இருக்கோ, சூதாடுவதற்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் கார்த்தால சிந்தனை பண்ணுவாளாம். Probably if you look into the share market, isn't that also a part of the process?
ஒன்று. ரெண்டாவது, மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதா, மத்தியான வேளையில் 4-5 ஆண்கள் சேர்ந்து ஸ்திரீகளின் வடிவழகை பற்றி பேசுவாளாம். ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன, இரவு வேளையில் திருட்டுத்தனத்தை பற்றி பேசணுமா. காலோகச்சதி தீமதாம், புத்திசாலிகள் இப்படி தான் காலத்தை நகர்த்திடுவா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் இது பிரஹேலிகா. பிரஹேலிக்கானா ஒரு ரிடில். உள்ளர்த்தம் என்னன்னா, பிராத்தர் தியூத பிரசங்கேன அப்படின்னா மகாபாரதத்தை கார்த்தால பட்டனம் பண்ணணும். மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதா, தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் என்று சொல்லக்கூடிய சீதா பிராட்டியின் சீதாயாஸ் சரிதம் மகத்து என்கின்ற ராமாயணத்தை மத்தியான வேளையில் சொல்லணும். ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன, நவநீத சௌரியம் இல்லையா, அதனால ஸ்ரீமத் பாகவதத்தை இரவு வேளையில் பठனம் செய்ய வேண்டும். அதனால் கார்த்தால ராமாயணம், மகாபாரதம், மத்தியானம் ராமாயணம், இரவு வேளையில் பாகவதம். ஒன்றுமே இல்லை, கார்த்தால 1,25,000 ஸ்லோகம், மத்தியானம் இருக்கக்கூடிய அந்த ராமாயணத்தில் 24, ராத்திரி கொஞ்சம் குறைச்சல் தான் 18,000 ஸ்லோகம். அதனால் 1.25, 24,000 அதே 1.5 ஆயிடுத்து, இன்னொரு 18, 1,00,000 கிட்டத்தட்ட ஒரு 68,000-66,000 ஸ்லோகங்கள் ஒரு நாள் பठனம் பண்ணுறா நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது யார் பண்ணுவா என்று கேட்டால் மகா ஞானிகள் பண்ணலாம், நமக்கு அதை பற்றி தெரியாது. நம்மை போன்ற ஒரு பாமரன் ஓரளவுக்கு பகவானை அனுபவிக்க வேண்டுமென்றால் ஸ்ரவண யஜ்யம் பண்ணலாம் இல்லையா. உபன்யாசம் நிறைய பேர் கேட்பா, உபன்யாசம் சொல்கிறது தானே கஷ்டம்பா. ஒரு அளவுக்கு பார்த்தேன்னா கேட்கறது தான் கஷ்டம். ஏன்னா பல விஷயங்கள் நான் இன்னிலேருந்து சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கேள். ஆனால் நீங்கள் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் முதல் தடவை கேட்குற மாதிரி கொடுக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள் இல்லையா. ஸ்கூலில் எடுத்த பாடத்தையே அந்த டீச்சர் ஒரு வாரம் கழிச்சு நடத்தினா மிஸ் ஓவர் மிஸ் அப்படிங்கிறோம். அது நீங்கள் அப்படி சொல்லவும் முடியாது. அதனால் நீங்கள் என்னமோ முதல் தடவை கேட்குற மாதிரி கேட்கணும். நானும் முதல் தடவை சொல்கிற மாதிரி அந்த பயத்தோடு சொல்ல வேண்டும். இந்த 6 சாட்சிகள்னு இருக்கா இல்லையா, the 6 witnesses to the Lord's mercy. மர்சினா தயா, தயானா என்ன, மர்சி, இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். தயானா என்ன, தயானா என்ன சார், மர்சி. வாத்சல்யம், வாத்சல்யம் அந்த தாய் பாவனை ஒரு தயா அப்படிங்கிற. தயாக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு 2 விதம் உண்டு. ஆச்சாரிய புருஷால் தயாவுக்கு ஒரு 2 டெஃபினிஷன் கொடுத்துருக்கா. இப்போ நமக்கும் தயை இருக்கா? நம்மளை பார்த்து யாராவது கேட்க மாட்டாளா, உங்களுக்கு தயை இல்லையா? நம்ம தயை, அதற்கு ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கக்கூடிய வித்தகர்கள் அவள் ஒரு பேர் கொடுத்துருக்கா, சிம்பத்தி அப்படின்னு பேர் இல்லையா. அந்த தயாவுக்கு சிம்பத்தின்னு பேர். நமக்கு இருக்கக்கூடிய தயை ஏன் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது ஒரு 8 ஆயிருக்கும், ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். இப்போ போன வருஷம் எந்தெந்த மாதம் என்னென்ன பண்ணோன்னே ஞாபகம் இல்லை. அத்தனை மாதமும் வீட்டிலேயே இருந்தபடியால் எந்த மாதம் எதை பண்ணோன்னு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 6-8 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த மத்திய ஆசியா பகுதியில் லெபனனோ ஏதோ ஒரு இடத்துல அவள் கிரானரியை வெடிச்சுடுத்து. எந்த ஊர் சுவாமி அது, ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துல வெடிச்சுடுத்து. அது சின்ன நாடு. அந்த நாட்டில் உள்ள மக்களுடைய போஜனம் எல்லாம் அந்த இடத்துல அடங்கியிருக்கு. அவள் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களா, பிரமதத்தை சேர்ந்தவர்களா, என்ன ஜாதி, அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அந்த நியூஸில் அதை வெடிச்சதை காமிக்கும்போது நமக்கு அடுத்தது என்ன வேலை தோன்றது? ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன தோணும்? கஷ்டப்படுறாளே இல்லையா. இதற்கு சிம்பத்தின்னு பேர். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ணலையே, உச்சி கொட்டுறதோன்னு நிறுத்திட்டோம் இல்லையா. ஐயோ பாவம், சரி உள்ள 2 தோசை இருக்கு எடுத்துன்னு வா. இப்போ இந்த உச்சி கொட்டுறதோட நம்ம தயை நின்றுடுத்து இல்லையா. அந்த சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு ஒரு டெஃபினிஷன், பரதுக்க அசகிஷ்ணுதா. பரதுக்க, இன்னொருத்தர் துக்கப்பட்டால், அசகிஷ்ணுதா என்னால் பொறுத்துக்கவே முடியாது, அதோட நிற்கிறது, அது தயை, சிம்பத்தின்னு பேர். ஐ எம் சிம்பத்தைசிங் வித் யூனா உங்கள் கஷ்டம் சொல்லும்போது நீக்கே கேட்கறதுக்கு ரொம்ப எனக்கு தாங்கலை, கஷ்டமாக இருக்கு, இது தயை. புரியுறதா? சிம்பத்தி. மேனேஜ்மெண்ட்டில் இன்னொரு பேர் உண்டு, எம்பத்தின்னு பேர் உண்டு. எம்பத்தின்னா என்னென்னா, உச்சி கொட்டுறதோடு நிற்காமல் அவள் கஷ்டத்தை போக்குவதற்கு ஒரு வழி பண்ணணும், எம்பத்தின்னு பேர். இதுவும் தயா தான் சம்ஸ்கிருதத்தில். ஆனால் அதுக்கு வேற டெஃபினிஷன், பரதுக்க நிவர்த்தகத்துவம், இன்னொருத்தர் துக்கத்தை போக்கும் தன்மை. இப்போ பெருமாளை பார்த்து உனக்கு தயை இல்லையான்னு நம்ம கேட்குறோம். அப்போது முதல் தயையை வச்சு நம்ம ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவரும் நம்ம கஷ்டத்தை பார்த்து பாவம் கஷ்டப்படுற போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதுக்கு நம்ம வரோம்? நம்ம கஷ்டத்தை போக்க வைக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கணும். இப்போ சிம்பத்தி பார்த்தோம்.
எம்பதி பார்த்தோம். அந்த எம்பத்தியும் கடந்த ஒரு குணமாக இருக்கணும். அப்போ லக்ஷ்மி பத்தியாக அவர் இருக்கணும். கரெக்டா? இந்த 2 பதிகள் தாண்டி 3வது பதியாக அவர் இருக்கணும். அந்த தயை என்னும் விஷயம்தான் 6 விதமாக பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இப்போ ஒரே H2O இப்போ ஐஸாக நீங்கள் வைப்பேள், சாலிட் ஸ்டேட். அதுவே ஜலமாக தங்கினால் லிக்விட். அதையே இந்த முகத்தின் அழகெல்லாம் செய்து கொள்வதற்கு முதல்ல ஒரு இது போடுவா. அதான் ஒன்று, இதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு இல்லையா? நமக்கும் கல்யாணம் ஆன போது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போமோ. அதனால் கல்யாணம் ஆற நாள் அன்னைக்கு மட்டும் நம்ம அழகன்னு காமிச்சுட்டா போகிறோம் இல்லையா? அப்புறம் பின்னாடி எப்படி இருக்கோ நம்ம பார்க்க வேண்டாம். அதனால் அன்னைக்கு காமிக்கும்போது இதெல்லாம் பூசிட்டு ஒரு யந்திரம் கொண்டு வருவா. அதுக்குள்ளே ஜலத்தை போட்டால் அதுவே ஆவியாக மாறும். ஆவியாக மாறி நம்ம திருமுகத்தெல்லாம் அது சுத்தம் பண்ணும். மூலவர் மாதிரி இருக்கக்கூடியவர் உற்சவர் மாதிரி ஆக்கும் இல்லையா? அதுதான் இந்த இப்போ கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸ்டேட் மாறுறதே ஒழிய ஒரே வஸ்து தான், ஒரே ஃபார்முலா தான் எழுதுவோம். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான் எழுதி ஆகணும். அந்த மாதிரி பெருமாளுடைய தயை 6 விதமாக இருக்கின்றதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு விதமாக தயையை காமிச்சிருக்கார். இப்போ பாருங்க, ஒரே விஷயத்தை தான் ஒருத்தர் கேட்கணும்னு நினைக்கிறார். அவர் 2 வயசு 3 வயசு குழந்தையா இருக்கும்போது மம்மம் டா எனக்கு அப்படிங்கிறார். அப்போது ஒரே வஸ்து தான், ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை மம்மம். இவரே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக 80 வயசு சுவாமியாக வளர்ந்து மம்மம் தான்னு கேட்டார். என்ன அஷட்டுத்தனமாக இப்படிலாம் கேட்டுண்டு, ஒழுங்காக பேச தெரியாது, பிரசாதம் கொடுங்கோன்னு கேட்க வேண்டியது தானே. அப்போ என்ன ஆகுது? ஒரே வஸ்துவை விதவிதமான வயசில் கேட்கும்போது வெவ்வேறு வார்த்தை மாறி விடுறது. கரெக்டா? ஒரே தயை 6 பேரை சென்று அடையும் போது வெவ்வேறு விதமாக இருக்குதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நீங்கள் ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. கடைசி வரி என்ன? பிரஹ்லாதஸ்ச. நான் அவர் சுவாமி முன்னாடி பேசினவர் சொன்னார், ஏற்கனவே இது யூடியூப்பில் வந்துடுறது, அதனால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டான்னு. யூடியூப்பில் கேட்டுண்டு இருக்கக்கூடியவாளுக்கு அது சுலபம். நீங்கள்லாம் மெனக்கெட்டு மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் காண் போந்துன்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொன்ன மாதிரி கல்லும் முள்ளும் குத்த நடந்து வந்திருக்கு இல்லையா? காற்றுல என்னெல்லாம் இருக்கோங்கிற வேற பயம் வேற இப்போ இருக்குது. அத்தையும் தாண்டி வந்திருக்கேள். எவ்வளவு தைரியம், எவ்வளவு பக்தி. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலில் ஃப்ளைட் மோடுன்னு ஒன்று உண்டு. நீங்கள் இழுத்தேள்னா பறக்கிற மாதிரி, விமானம் பறக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதை போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, வேறு யாரும் உங்களை தொந்தரவே படுத்த மாட்டா. அதை போட்டுட்டு சவுண்ட் ரெக்கார்டர்னு ஆப் ஸ்டோரில் முன்னாடியே டவுன்லோட் ஆயிருந்தான்னு அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா நான் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கும். இல்லை சுவாமி, நாங்கள் எழுதி தான் பழக்கம், நாங்கள்லாம் பிள்ளையார் மாதிரி வியாசர் சொல்ல எழுதுவோம் அப்படின்னா எழுதியும் வச்சுக்கலாம். நாங்கள்லாம் ஏகசந்தாகிராகி கூரத்தாழ்வான் மாதிரி ஒரு தடவை படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். தேர் இஸ் நோ கம்பல்ஷன். பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச, இந்த சன்னா ஆண்டுன்னு அர்த்தம், அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோ. பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட், 3 பேர் சொல்லியாச்சா? பாஞ்சாலி, அகல்யா, துருவஹா, 6 பேர் இருக்கா? இந்த 6 பேரும் பெருமாளுடைய கருணை என்னும் தயைக்கு சாட்சியாக இருக்காளாம். ஒருவேளை பெருமாள் மேலே யாரோ வழக்கு தொடுக்கிறா, இவருக்கு தயையே கிடையாது. அப்போ தயையே கிடையாதுன்னு வழக்கு போட்டவர் சார்பாக ஒருத்தர் வாதாடுவர். பூஷன் ஒருத்தர் இருக்கார், அது வாதாடுவர் அவர். இன்னொன்னும், நான் பூஷன் சொன்னது ஆர்னமெண்ட், பேரை சொல்லலைண்ணா, இது காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் இல்லை. இன்னொன்று வச்சு பார்த்துங்க. இப்போ இவருக்கு சாட்சி, அப்போ பெருமாள் தான் கூண்டில் நிற்கிறார், இவருக்கு தயை உண்டு அப்படின்னு ஒருத்தர் வாதாடணும். அந்த ஒருவர் சாட்சி கூப்பிட வேண்டாமா? பொதுவாக சாட்சி அதெல்லாம் நம்ம எத்தனை தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம். ராஜா 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 அப்படின்னு கூப்பிட்டா அந்த ராஜா வருவர். ஆனால் ராஜா மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிவிடுவா. அதுதான் அந்த பேருக்கு உண்டான மகிமை. அதனால் அவர் கூப்பிட்றார், முதல் தடவையாக ஒருத்தரை கூப்பிட்றார், அவர் வருவர். வந்துட்டு இந்த சுவாமிக்கு தயை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். முதல்ல கூட்டது பிரஹ்லாதன் ஆச்சா, அவர் பெருமாளுக்கு தயை உண்டுன்னு சொல்கிறார். விபீஷணன், கஜேந்திரன், யானை நிற்கிறது. இப்போ பாருங்க, யானையே கோர்ட்டுக்குள்ளே பெருமாளுக்கு சாட்சி சொல்கிறது, இவருக்கு கருணை உண்டு. அடுத்தது பாஞ்சாலி, அடுத்தது அகல்யா, அடுத்தது துருவன், சின்ன குழந்தை. ஆரம்பித்ததும் பிரஹ்லாதன் ஒரு குழந்தை, முடித்ததும் ஒரு குழந்தை. அதனால் எப்படி இதை குரூப் பண்ணலாம்னு பார்த்தேன். முதல்ல ஏஜ் குரூப்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இந்தியாவில் யங் பாப்புலேஷன் ஜாஸ்தி, அதனால தான் எங்களுக்கெல்லாம் ஊசி கொடுக்க மாட்டேங்கிறா இப்போ. ஏன்னா 45 கீழே கொடுக்கணும்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங் ஷுட் இன்க்ரீஸ் மல்டிஃபோல்ட்.
ஏன்னா 600 மில்லியன் 45 கீழே இருக்கா, 45க்கு மேலே இருக்கக்கூடியவா தான் குறைச்சல். அதனால முதல்ல அவளுக்கு கொடுத்துட்டு இவாளுக்கு வந்துடலாம். அப்படி கொடுக்கறதுக்குள்ள இவாளுக்கு அது வந்துட்டும் போயிடும்னு நினைக்கிறாளோ போல இருக்கு, தெரியல. அதனால விபீஷணன் கடைசியாக இருக்கக்கூடியவன் துருவன். அதனால இந்த விபீஷணனுக்கு காட்டிய கருணை எந்த விதம், அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. வாத்சல்யாத், க்ஷமிக்கணும், பிரஹ்லாதனுக்கு காமிச்ச குணம் வாத்சல்யாத். அபயப்பிரதான சமயாத் அப்படின்னா அபயப்பிரதானம் பண்ணியிருக்கணும். யாருக்கு பண்ணார்? விபீஷணனுக்கு பண்ணார். ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத், ஆர்த்தி அப்படின்னா கஷ்டம்னு அர்த்தம். டிஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் ஆர்த்தி. சுவாமி பேர் வச்சிருக்கோமே ஆத்துல, தெரியல. இப்போ பெருமாளுக்கு எடுக்கிறது பேர் என்ன? அது ஹாரதி, ஆர்த்தி இல்லை. பெருமாளுக்கு ஆர்த்தி எடுனா பெருமாளுக்கு கஷ்டம் கொடுன்னு அர்த்தம். இருக்கிறது போறாதா, இன்னும் கஷ்டம் கொடுக்கணுமா? அதனால ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத், ஆர்த்தன் அந்த கஷ்டப்படுபவனின் கஷ்டத்தை போக்குபவர். ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத். ஔதார்யாத், ரொம்ப தாராள குணம். யாருன்னா பாஞ்சாலிக்கு இல்லையா, அவ்வளோ புடவையா கொடுத்துருக்காரே இல்லையா, கலர் கலராக கொடுத்துருக்கார். அதனால ஔதார்யாத். அகசோஷனாத், அகசோஷனம்னா குற்றத்தை போக்கும் தன்மை, அகம்னா குற்றம். அகசோஷனாத், அகல்யாக்கு இருந்த அகத்தை போக்கினார். அகணித ஸ்ரேயப்பத பிராபணாத், ஸ்ரேயப்பத பிராபணாத்னா உயர்ந்த பதத்தை கொடுத்தார், துருவ பதம். ஆச்சா, இந்த 6 விதமா காமிச்சாரா. சேவ்ய ஸ்ரீபதி ஏகையேவ ஜகதாம் ஏதேஜ ஷட் சாட்சிணா, ஸ்ரீபதிக்கு உண்டான அந்த 6 சாட்சிகள் இவர்கள். கடைசி வரி மறுபடியும் பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சால் அஹல்யா துருவா. பெருமாளுடைய தயைக்கு பாத்திரபூதர்களான இவர்களுக்கு தயை இந்த விதத்தில் கிடைச்சிருக்குன்னர். முதல்ல நம்ம பிரஹ்லாதனுடைய கதையை பார்ப்போம். பிரஹ்லாதனுடைய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சப்தமஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே பிரஹ்லாதனுடைய சரித்திரம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, ஏனைய புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தமிழுக்கு பெருமை என்ன அப்படின்னா, ராமனை பிரத்யேகமாக கொண்டாடக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் கிரந்தம் கம்பநாடர் கொடுத்ததில் யுத்த காண்டத்தில் இருக்கு முழுக்க பிரஹ்லாதனுடைய சரித்திரம். எதுக்கு யுத்த காண்டத்தில் போட்டார்? எதுக்கு முதல்ல அவர் நரசிம்மரை கொண்டாடணும்? ராமாவதாரத்தை என்னோ அவர் கொண்டாட வேண்டும் என்றால் கம்பருடைய ஒரிஜினல் பேரே நமக்கு தெரியாது இல்லையா. ஏதோ வெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளலார்னு அவருக்கு ஒரு பேட்ரன் ஃப்ரெண்ட் இருந்தார், அது தெரியறது. தேரெழுந்தூர் அப்படிங்கிற திவ்யதேசம், கோசகன்னு பேர் பெருமாளுக்கு. ஆ மருவி அப்பன் திவ்யதேசத்தில் ஒன்றும். தேர் அழுந்தூர், உபரிச்சரவசூன்னு ஒரு ராஜா போயிட்டு இருக்கும்போது அவனுடைய தேர் அழுந்தின ஊர் தேர் அழுந்தூர். ஆமருவியப்பன் கோசகன், அந்த ஊர் தான் கம்பநாடருடைய பிறப்பிடம். பிறப்பிடம் தெரியறது, ஃப்ரெண்டு தெரியறது, இவர் பேர் தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் இவர் பேர் கம்பனாச்சே சார், அது பிற்காலத்தில் காரண பெயராக வந்தது. என்னாச்சுன்னா, இவர் ஸ்ரீமத் ராமாயணத்தை முழுக்க எழுதிட்டு அந்த காலத்தில் மகான்கள்லாம் அங்கீகாரம் பண்ணினால்தான் அதை அரங்கேற்ற முடியும். ஒரு கிரந்தத்தை எல்லா ஞானிகளும் சேர்ந்து அங்கீகாரம் பண்ணணும். ஞானிகள்லாம் சேர்ந்தாலே ஏதாவது தப்பு கண்டுபிடிப்பார். வித்வானுக்கு ஒரு பெரிய குணம் என்னென்னா தப்பு கண்டுபிடிக்கிறது. இப்போ தப்பு கண்டுபிடிக்கிறதுங்கிறதே அவருடைய தொழில்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா. கிரிட்டிக் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், தப்பு கண்டுபிடிக்கிறதுலே இருப்பார் அவர். எங்கெல்லாம் தப்பு இருக்குன்னு பார்ப்பார். ஆனால் கிரிட்டிக் இஸ் எக்ஸாக்ட்லி நாட் த பர்சன் ஹூ ஓன்லி ஃபைண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ், ஹீ கிரிட்டிக்ஸ். அப்படின்னா நல்லதையும் கெட்டதையும் சமமாக எடுத்து சொல்லணும். கெட்டதை மட்டுமே சொல்லணும்னு கங்கணம் பண்ணுறவருக்கு கிரிட்டிசைசிங்னு பேர். அதுக்கு கிரிட்டிக்கிங் அண்ட் கிரிட்டிசைசிங் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால் இந்த இடத்துல முதல்ல சிதம்பரத்துக்கு போக சொன்னால், சிதம்பரத்தில் தீட்சிதர் வாழ்லாம் இருந்தால் அவர் நேரே சென்றார். அங்கே கேட்டார், அவள்லாம் சொல்லிட்டா, என்ன சொல்லியிருக்கா ஸ்ரீரங்கத்தில், இதை பார் நாங்கள்லாம் வைஷ்ணவா, நீ எழுதின கிரந்தத்தை ஒத்துண்டுருவோம், சைவாள் ஒத்துண்டாதான் நாங்கள் இது இப்போ நீ அரங்கேற்ற முடியும்னுட்டா. 3000 மந்தணர்கள் வாழக்கூடிய ஊர் திருச்சிற்றம்பலம், திருச்சித்திரக்கூடம்னு பேர். போனார், ஒருத்தர்கிட்ட கேட்டார், சுவாமி நீங்கள் 3000 பேர் எப்போ சேர்வேள்னார். எங்கள் வாழ்நாளில் நாங்கள் 3000 பேர் சேர்ந்ததே கிடையாதுன்னுட்டா. அதனால் இவாளை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு அன்றிரவு கோவிலே தங்கிவிட்டார். அப்போ சிவபெருமான் சொன்னாராம், நேர சுடுகாட்டுக்கு போனார். இது கனவுல வந்ததை நம்புறதா வேண்டாமான்னு தெரியாமல் ஓலையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கார் சுடுகாட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா இன்னைக்கு மத்தியானம் பேசினார் பாருங்க ஒரு தீட்சிதர் கிட்ட, அவர் அங்கே இருக்கார். அவரை தவிர்த்து நிறைய தீட்சிதர்கள் இருக்கா. நீர் என்ன சுவாமி இங்கே வந்து விட்டீர், எம்மை துரத்தி கொண்டு? இல்லை, சிவன் போ சொன்னார் அதனால் வந்தேன் அப்படின்னார். அப்போ பார்த்தா ஒரு சிறு பிள்ளை பாம்பு கடித்து இறந்தது போல் இருக்கின்றது. அதற்காக அந்த 3000 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கா.
சிவன் அங்கே போன்னு சொன்னார், ஏன்னா 3000 பேர் அங்கே இருக்கா. அப்போ இவர் என்ன பண்ணார், தான் எழுதின ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் நாகபாசப்படலத்தை படித்தார். குழந்தை பிறப்பித்து விட்டது. உடனே அவா சொல்லிட்டா, உன் ராமாயணத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கிறோன்னார். நேராக ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். இன்றைக்கும் நீங்கள் தாயார் சன்னதிக்கும் மேட்டழி சிங்கர் சன்னதிக்கும் நடுவில் கம்பர் மண்டபம்னு எழுதியிருக்க. அங்கே போனார். அங்கே பிரச்சாரம் பண்ணலாமான்னு நினச்ச போது அவள்லாம் சொல்லிட்டா, இது பார் அவள் ஏற்றுட்டாளோனோ, முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டா, இப்போ வந்துட்டேன்னு சொன்னால் இன்னொரு கண்டிஷன். இதை வந்து இப்போ பெருமாள் அங்கீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. எந்த பெருமாள்னா பிரத்யக்ஷ தெய்வம் நரசிம்மன். அதனால் நேர மேட்டுக்கு மேலே போய் நீ ஓலையை வச்சுட்டு வான்னா, ஓலையை வச்சுட்டு கீழே வந்து தான் தெரிந்த பாசுரங்களை சேவித்து கொண்டிருக்கும் போது ஒரு கம்பம் பிளக்கும் சத்தம் கேட்டதாம், கர்ஜனை எழும்பித்தாம். நிருசிம்மன் அங்கீகாரம் பண்ணிவிட்டார், மேட்டழி சிங்கர் அங்கீகாரம் பண்ணிவிட்டார். கம்பம் பிளந்து வந்ததன்னோ, கம்பன்னு பேர் வந்துடுத்து இவருக்கு. அதனால் கம்பரே நரசிம்மரை கொண்டாடியிருக்கார், ஆனால் அவருடைய நிஜம் பேர் தெரியாது. அதனால் வடமொழியில் கொண்டாடியிருக்கா, நம்ம தமிழ் மொழியில் கொண்டாடியிருக்கா. அப்பேற்பட்ட உயர்ந்த அந்த நரசிம்ஹாவதாரம். ஆனால் நம்ம சம்பிரதாயப்படி பிரஹ்லாத சரித்திரம், ஏன்னா அவங்கிட்ட தானே வாத்சல்யம் காமிச்சார். அந்த வாத்சல்யம்ங்கிற குணத்தை எப்படி காண்பிச்சாருங்கிற கதா பிரசங்கம் மேலே செல்லும். ஓரளவுக்கு சுருக்கமாக கதை சொல்லின்னு வரேன், ஏன்னா 3 நாளைக்குள்ளே நான் 6 பேர் கதையை சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 31 நிமிஷம் எடுத்ததுக்குள்ளே ஆச்சா. அதனால் நான் கொஞ்சம் சில இடங்கள் அன்றைக்கி அங்கே சொன்னது இங்கே சொல்லலையே அப்படின்னு கேட்காதீங்கோ. அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாக, நிறைய இடையூறுகள், காலம் ரொம்ப குறைச்சல், அதுக்குள்ளே சொல்லியாகணும். கொஸ்டின் அண்ட் ஆன்சராக தான் நம்ம புராணங்கள் இருக்கும். பரீட்சித்து சுகபிரம்மத்தை பாட்டு கேள்வி கேட்குறார். சமப்பிரிய சுஹிருத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் வதீத்விஷமோ யதா. சமப்பிரிய சுஹிருத் பிரம்மன்னு, பிரம்மங்கிறது எல்லார்கிட்டையும் அஃபெக்ஷனேட்டாக தானே இருக்கும் இல்லையா? அதில் பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வெள்ளை கருப்பு சேப்பு பணக்காரன், இதெல்லாம் வித்தியாசம் பிரம்மம் பார்க்கக்கூடாது. பரபிரம்மமோ பார்த்து கொடுத்தோன்னா எப்படி? அப்படி இருக்கக்கூடிய பகவான் ஹிரண்யகசிபுங்கிற பிள்ளைய கொன்னுட்டு பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் பண்ணாரே, அந்த முன்னாடி ஸ்டெப்பை பண்ணாமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறார் இவர். இதே கேள்வியை மைத்ரேயர் நேற்று ஒரு இடத்துல கதை சொல்லிட்டு இருக்கும்போது சொன்ன. மைத்ரேயருக்கு 80 வயசு ஸ்டூடெண்ட், பராசரருக்கு 20 வயசு டீச்சர். அதில் என்ன தெரியுது, பொதுவாக கேட்குறவாள்லாம் அந்த வயசில் தான் இருப்பா போல இருக்குன்னு நினச்சிக்கக்கூடாது. யங்ஸ்டர்ஸும் இங்கே வந்திருக்கா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கா. இப்போ இந்தியா மாறின்னு இருக்கு. அதனால் தஸ்ய பிரபாவமதுலம் விஷ்ணோர் பக்திமதோ முனே ஸ்ரோதுமிச்சாமி யஸ்ய ஸ்தைஸ்தச்சரிதம் தீப்த தேஜஸஹ. அங்கே பெருமாளை பற்றி சொல்லுனர் பரீட்சித், இங்கே மைத்ரேயர் அந்த பாகவதோத்தமனை பற்றி சொல்லுனர். ஒரே சரித்திரம் தான், கேட்குற விதம் இருக்குது பாருங்க. அதனால் கேட்டார். அப்போது பொதுவாக நம்ம புராணங்களில் எப்படி வரும்னா, ஒருத்தரை கேள்வி கேட்குறாருன்னா அவர் நேர பதிலே சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லிடுவார், இதே கேள்வியை தான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டாரும்பார். அப்படி போய் 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 அது கதைக்குள்ளே போய் அவர் கதாபிரசங்கத்தை முழுக்க பண்ணுவார். ஆச்சா ஒன்றும் இப்படி கதைக்குள்ள கதைன்னு சொல்லும்போது அப்போது புறா அப்பி நவம் புராணம்னு ஒரு வரும். புறா ரொம்ப ஓல்டு, யாரோ கேட்டுட்டே இருந்திருக்கா, நவம்னு வந்துடும், புதுசாக இருக்குது, கேட்கும்போது புதுசாக இருக்குது. இதை சாமர்த்தியமாக சஞ்சயனும் பண்ணான். சஞ்சயன் அவர் இந்த ஸ்ட்ரீம் சாஃப்ட்வேர் மாதிரி அங்கே நடக்கிறத இங்கே ஸ்ட்ரீம் பண்ணி காமிக்கிறார். யார், நம்ம திருத்ராஷ்டனுக்கு ஸ்ட்ரீம் பண்ணி காமிக்கும்போது திருத்ராஷ்டன் ஒரு அஷடு, என்ன சுவாமி புராணத்தில் வர போய் இப்படி சொல்லிட்டேளே அப்படின்னா, அதாவது திருத்ராஷ்டனை பற்றி முழுக்க நம்ம கதைகளில் சொல்ல மாட்டா. திரௌபதி வஸ்திராபகரணம் ஆகும்போது ஆயிடுதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும், அது கேட்டதுமே திருத்ராஷ்டன். அதனால்தான் உள்ளிருந்து குருடனாக இருந்தார் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் எடுக்கிறார். அதனால் அவன் சஞ்சயனை பார்த்து கேட்டான், என்னென்னா யுத்தத்தில் என்னுடைய புத்திராலும் பாண்டு புத்திராலும் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா பகவத்கீதை அர்ஜுனன் கேட்டு கண்ணன் பதில் சொன்னதல்ல, திருத்ராஷ்டிரன் கேட்டு சஞ்சயன் பதில் சொன்னதுக்குள்ள கிருஷ்ணர் கேட்டு அர்ஜுனன் கேட்டு கிருஷ்ணர் பதில் சொல்லியிருக்கார். அது உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லாம் 700 ஸ்லோகம் எடுத்து பெருமாள் விஸ்வரூபம் காமிச்சு எல்லாம் பூலோகம் முழுக்க எதெல்லாம் நீ பார்க்குறியோ அத்தனையும் நான் தான் அப்படின்னு காண்பித்த பிறகு மறுபடியும் இந்த அஷடு ஒரு கேள்வி கேட்கும், யார் இப்போ ஜெயிப்பான்னு. அப்போ சஞ்சயன் என்ன பண்ணிவிடுவான், இவருக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை,
இங்கே பாட்டி ஒன்று சொல்லுவான்னு சொல்லுவான். உங்கள் பாட்டி என்ன சொன்னான்னு கேட்டார் திருதராஷ்டன். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோபூதி துருவா நீதிர் மதிர்மம. எங்கள் பெரியவாள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கிற இடத்துல தான் வெற்றி உண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவார். அந்த மாதிரி இவர் கேட்குறார் கேள்வி, எனக்கு நிருசிம்மாவதார சரித்திரத்தை சொல்லு, பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை சொல்லுன்னு. அப்போ நாரதர் இதே விஷயத்தை யுதிஷ்டரனுக்கு சொன்னதை ராஜசூய யாகத்தில் ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறார். ராஜசூய யாகம்ங்கிறது அவளுக்கு ஒரு சின்ன இந்திரப்பிரஸ்தம், காண்டவ பிரஸ்தம்னு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. அதை கிருஷ்ணர் மாளிகையெல்லாம் கட்டி பிரமாதமாக ஆக்கி கொடுத்துட்டார். ராஜசூயம்னு ஒரு யாகம் பண்ணணும். எல்லா ராஜாக்களையும் ஒன்றும் அன்பால் இல்லாட்ட ஃபோர்ஸால் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சு யாகம் பண்ணும்போது துரியோதனன் அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வந்த உடனே அதே சமயத்தில் சிசுபாலன் வரான். கேட்பார் செவிசுடு சிசுபாலன். சிசுபாலனுடைய சிரச்சேதம் அங்கே நடக்கிறது. பெரிய கிரந்தமே உண்டு, சிசுபால வதம்னு மாகன் எழுதியிருக்கார். அதனால் அந்த இடத்துல சிசுபால வதம் ஆயிடுறது. யோசிச்சு பாருங்க, நம்ம மாட்டில் கிரகப்பிரவேசம் கூப்பிட்ருக்கோம். ஒருத்தர் வரார், அவர் தலையை அப்படியே ஒரு சக்கரம் வந்து விட்டு விட்டுருது. மேலே யாராவது சாப்பிடுவாளோ நம்ம மாட்டில், அதே இடத்துல கதி கலங்கி நிற்பா. இதே நிலையில தான் யுதிஷ்டன் இருக்கார். அப்போ நாரதரை பார்த்து கேட்டார், ஏன் சுவாமி, நான் ஏதோ சாதாரணமாக கிரகப்பிரவேசம் பண்ணலாம்னு ஆரம்பித்தா அது ரத்த கலரி ஆயிடுத்தே, ஏன் பெருமாள் எங்ககிட்ட மட்டும் ஆசையாக இருக்கார், அவா கிட்ட மட்டும் ஏன் வெறுப்பை காண்பிக்கிறார்? என்ன கேள்வி பரீட்சித் கேட்டாரோ அதே கேள்வியை தான் அவருடைய முப்பாட்டனார் யுதிஷ்டன் கேட்டிருக்கார். அப்போ அதுக்கு நாரதர் பதில் சொன்னார், கோப்யா காமாத் பயாத் கம்சஹ த்வேஷாத் சைத்யோதயோ நிருபஹ சம்பந்தாத் விஷ்ணய ஸ்நேகாத் யூயம் பக்தியா வயம் விபோ. கோப்யா காமாத், பெருமாள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமாக அனுகிரகம் பண்ணுவர் யுதிஷ்டிரா. கோப்யா காமாத், கோபிகா ஸ்திரீகளுக்கு காமத்தினால். பயாத் கம்சஹா, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாறே. பயாத் கம்சஹா. த்வேஷாத் சைத்யா, த்வேஷத்தினால். ஜஸ்ட் த்ரூ டிஸ்கஸ்ட். சைத்யா, சேதி தேசத்து ராஜான்னு அர்த்தம். அதுதான் சிசுபாலன். தயோன்றிருப்பா சம்பந்தாத்து விஷ்ணயா, விஷ்ணிகளுக்கு சம்பந்தத்தினால். யூயம் பக்தியா வயம் விபோ, உனக்கும் எனக்கும் பக்தியினால் அனுகிரகம் பண்ணுவர். அதனால the treatment may be different but the intent is the same. எல்லாம் சொன்னார். இது கதைக்குள்ள கதை போயிட்டு இருக்கு. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, ஏதாவது இடத்துல ஆரம்பிக்கணுமோ கதை. ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிப்புன்னு 2 பேர் இல்லையா, திதி புத்திராள். திதி வந்து கஷ்யபர்கிட்ட போய் சொல்கிறா, ஐ வாண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிறா. நோ ப்ராப்ளம், பட் த ஒன்லி திங் இஸ், இஃப் வி ஹாவ் சில்ட்ரன், இஃப் வி இன்டென்ட் டு ஹாவ் சில்ட்ரன் அட் திஸ் ஆர், தென் த சில்ட்ரன் வில் பி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டா. அதனால் குழந்தைகள் பிறந்தது. அப்பா எப்படி சொல்லியிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிப்பு. அதனால் இந்த ஹிரண்யாக்ஷன் என்பவன் பூமாதேவியை படுத்தினான். இது இந்த சரித்திரத்தில் அவசியம் இல்லை, ஆனால் சொல்கிறேன் ஒரு விஷயம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும். பூமியை இவன் ஒழிச்சு வச்சுட்டான், சமுத்திரத்தில் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டான்னா எந்த சமுத்திரம்? சமுத்திரமெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த அட்லாண்டிக், பசிபிக், இது பெர்முடா ட்ரையாங்கிள் எல்லாம் இந்த பக்கம் அந்த பூமியில் தான் இருக்குது. பூமியை கொண்டு சமுத்திரத்தில் வச்சான்னா எங்கே வச்சான்? ஒரே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் அதுக்கு ஒரு விதமாக சமாதானம் சொல்லலாம். என்னென்னா, பிரளயாரணவம்னு ஒரு தனி பிரளயாரணவம்னா அது ஓஷன் ஆஃப் டெல்யூஜ். பிரளய காலத்தில் ஒரு சமுத்திரம் இருக்குமா, அது இந்த உலகத்தில் இல்லையா, பூமியில் இல்லை, அது வேறு ஏதோ இடத்துல இருக்குது. எங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்காதீங்கோ. இப்போ சுவாதி மோகன் தானே நாசாவில் இருக்கா? சுவாதி மோகன்னா யார்? இது சுவாதி மோகன் பொட்டெல்லாம் வச்சுக்கிறாளாமே. அதனால் அந்த சுவாதி மோகனை கேளுங்கோ. அதனால் அதுக்குள்ளே எனக்கு ஸ்பெஷலைசேஷன்லாம் இல்லை, நான் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கேன் அந்த ஞானத்தில். அது ஏதோ ஒரு இடத்துல பிரளயாரணவம்னு இருக்குது. இல்லாட்டா ஞாபகம் வச்சுன்னு உங்கள் ஜீவாத்மா பர்ச்சிராதி மார்க்கத்தில் போகும்போது பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். அதனால் அது பிரளயாரணவம்னு ஒன்று. இது ஒரு சமாதானம். அதுவும் எனக்கு அவ்வளவு சமாதானம் ஆகலை. ஆனால் இப்போ பாருங்கோ, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அடியேனுக்கு தோன்ற விஷயங்கள். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கான்னு கேட்டுவிட்டு நீ சாஸ்திரத்தில் இல்லாததை ஏன் சொல்லுகிறீர்? புஸ்தகத்தில் இருக்கிறதையே அப்படியே சொல்லணும்னா புஸ்தகத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துடலாமே இல்லையா? நம்ம இன்டர்பிரிட்டேஷன் இப்படியும் யோசிக்கிறதா ஒரு விதம்னு சொன்னால்தான் இன்னொருத்தருக்கு வேறு விதமாக யோசிக்க தோணும். சனாதன தர்மம் அதுதான். ஒரே விதத்தில் தான் சொல்லணும்னா அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத சம்பிரதாயங்கள் இருந்திருக்காது, ஒரே வியாக்கியானம் தான் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம மாத்தில் இண்டிபெண்ட் ஹவுஸ் கட்டுறோன்னு வச்சுங்கோ. முதல்ல என்ன பண்ணுவா? கட்டவே மாட்டா சார், ஃப்ளாட் வாங்கிடுவா. நீங்கள் எதுக்கு என்னவோ வீடெல்லாம் கட்டுறாப்புல நீங்களா எதுக்கு பிளானை போடுறீங்க? முதல்ல ஜலம் இருக்கான்னு பாருங்கோ. ஏன்னா பல வீடுகளை வந்து குளத்தை கொண்டு கட்டிடுவா. வீட்டுக்குள்ளே ஜலம் வந்துடுது. இது என்ன பண்ணுவா? வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா சார்? முதல்ல லோன் அப்ளை பண்ணுவாள். என்ன பூமிக்கு பூஜை பண்ணுவா. பூமிக்கு பூஜைன்னா, பூமி பூஜைன்னா நீங்கள் என்ன பண்ணுவேள்?
அந்த பர்டிகுலர் லேண்டில் போய் ஒரு செங்கலை நட்டு அதுக்கு ஏதாவது வேத மந்திரங்கள் சொல்லி ஒரு பஞ்சாதி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணி, அம்மா நான் உன் இடத்துல கட்ட போகிறேன், ப்ளீஸ் கிவ் மீ பர்மிஷன், ப்ளீஸ் ஷோ யுவர் மர்சின்னு அந்த பூமிக்கு பூஜை பண்ணுறோம். இப்போ பெருமாள் பூமியை காப்பாற்றினார்னா அப்போ பூமியை எப்படி வச்சுக்கிறோம்? இவ்வளோ பெரிய பூமியாக வச்சுன்னு அவருடைய கொம்புகளில் வச்சுடுறோம். பூமி பூஜை நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் அந்த இடத்துல 30/40 லேண்டை மட்டும் வச்சுக்கிறோம். பேச்சுவார்த்தையில் பாருங்க, ஈவன் த ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் வி ரெஃபர் டு அஸ் பூமி. கவனிச்சேளா? இப்போ இல்லைங்கிற சப்தத்தை நீங்கள் எப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ உமக்கு 2வது பத்னி உண்டான்னு நீங்கள் என்ன கேட்டேன்னா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ரோடு வழியாக கலாக்ஷேத்ரா காலனி வழியாக இப்படி நடந்து போயிட்டுருக்கேன், வீடெல்லாம் நன்னா இருக்குது, என் குழந்தை என்னோட வந்துட்டுருக்கு, அப்பா இங்கே ஒரு வீடு வாங்கு அப்படின்னு சொல்லுது. அம்மா என்கிட்ட பணம் இல்லை. உடனே அது என்ன பண்ணுறது, என்னுடைய பர்ஸை எடுத்து குலுக்குன்னு குலுக்கிறது. பார்த்தா அதில் 10 ரூபா நோட்டு இது வருது, இல்லை ஒரு 2000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டெல்லாம் வருது. அப்பா இதோ பணம் இருக்கே, நீ இல்லைங்கிறியே. அப்போனா என்ன, அந்த இல்லைங்கிற சப்தத்துக்கு அப்போ என்ன ஆகுது, இந்த வீடு வாங்கறதுக்கான பணம் இல்லைன்னு வருது. அப்படின்னா இல்லையிலேயே எவ்வளோ இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது பாருங்க. பூமி பூஜைனா பூமி முழுக்கும் பூஜை பண்ணல, இந்த 30/40 பண்ணியிருப்பேன். இது நான் என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, காஷ்மீரம்ங்கிறது கஷ்யப்பர் வாழ்ந்த ஊர். கஷ்யப்பருடைய தேசம்தான் காஷ்மீரம். அந்த கஷ்யப புத்திரால் தான் திதி சுதாள், திதிக்கும் கஷ்யபாளுக்கும் பிறந்தவர்கள் தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்பு. ஹிரண்யகசிப்பு வாழ்ந்த ஊர் மூலஸ்தானம்ங்கிற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முல்தான். அங்கே தான் பிரகலாதனுக்கு ஒரு கோவில் இருக்குது, போய் பார்த்தேலாம்லாம் கேட்காதீங்க, அங்கே போய் தான் வந்திருக்க முடியுமா? அதான் வந்திருக்கேனோன்னு இதெல்லாம் புஸ்தகத்தில் கேள்விப்படுறது தான். அதனால் அந்த முல்தான்கிற இடத்துல ஒரு சூரியனுடைய ஆலயம் இருந்திருக்கு, அந்த இடத்துல பிரகலாதனுடைய கோவில் இருக்குது. அதுதான் அந்த காலத்தில், ஏன்னா பக்கத்துலேயே காஷ்மீர் கீழே தானே அது இருக்குது, அதுதானே அவள் கேட்குறா. அதனால் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிறபடியால் அந்த இடத்துல தான் ஹிரண்யகசிப்பு இருந்திருக்கான். ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணியிருக்கணுங்கிறது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன்னா, he must have been the cause of a climatic change. நீ புதுசாக ஒரு தியரியே கலப்பறி. அப்போ நிறைய கிளேசியர்ஸ்லாம் இப்போ உடையிறது, இடியறது, சமுத்திர லெவல் ஜாஸ்தியாக இருதுன்னு சொல்கிறா இல்லையா? when you artificially want to trouble nature, nature gives it back in the form of melting glaciers. அப்போ என்ன ஆகும், பூமியெல்லாம் ஜலத்தில் முழுகி போகும், மக்கள் வாழக்கூடிய தேசமெல்லாம் முழுகி போகும். அப்போ என்ன சொல்லுவா, பூமி முழுகிடுத்துன்னு தானே சொல்லுவா. இப்போ பூமி பூஜை மாதிரி தானே அதாயிருக்கும். அப்போ வராக பெருமாள் அந்த இடத்துல தோன்றி அந்த பாகத்தை இடர்ந்து எடுத்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். முழு பூமியும் அடங்கியிருக்காது, ஏன்னா முழு பூமி அடங்கிட்டா போய் ஹிரண்யகசிப்புவும் முழுகி இருக்கணுமே. கரெக்டா? ஆமாம் சார், அது வேற இருக்குல்ல பாயிண்ட்டு. இவ்வளோ பாருங்க குழப்படியாக இருக்குது. இன்ஜினியரிங்கில் நாங்கள் ஆப்டிமைசேஷன் ஒன்று படிப்போம், ஆப்டிமைஸ் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸுன்றுவா. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டே இவ்வளோ இருந்தால் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி, இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். எதுவுமே நான் இல்லைன்னு மறுக்கலை, பூமி முழுகினா அந்த ஒரு ஸ்ட்ரெச் முழுகி இருக்கும். இப்போ விஷயம் என்னென்னா, ஹிரண்யாக்ஷன் இறந்து விட்டான் பெருமாள் கைகளால். இப்போ ஹிரண்யாக்ஷனுடைய டெட் பாடி வருது வீட்டுக்கு. என்ன சார் கோவிலில் உட்காந்து இதெல்லாம் சொல்கிற கதையில் அப்படி சொன்னால் கொஞ்சம் புரியுங்கிற எண்ணு. அவனுடைய பிரேத்தம் வீட்டுக்கு வந்ததுன்னா ஒத்துப்பா, அது சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் வசதியாக போயிடும் இல்லையா? அது எதுவுமே இவ்விடத்தில் இருக்கக்கூடிய பாகவத உத்தமர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரசாதத்தை பருகும் போதோ அதை பெற்றுக்கொள்ளும் போதோ எச்சில் செய்யாமல் இருக்க வேண்டும். எச்ச பண்ணாதீங்க அப்படி சொல்லாதீங்க, எச்சில் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி சொன்னால் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது, அவ்வளோதான். என்னுடைய பாயிண்ட் எப்பவுமே உபன்யாசத்தில் எல்லாருக்கும் போய் விஷயம் சேரணுங்கிறதே ஒழிய என்னுடைய வித்வத்தை காமிக்கிறதுக்காக உபன்யாசத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்கா. அதனால் அவனுடைய பாடி வீட்டுக்கு வருது. உடனே ஹிரண்யகசிப்பு என்ன பண்ணுறான், ரிஷாபானுன்னு சொல்லிட்டு அந்த ஹிரண்யாக்ஷனுடைய பத்னி, அவளை போய் சமாதானப்படுத்துகிறான். டோன்ட் வரிமா, டோன்ட் க்ரை. அப்போ ஒரு ஸ்லோகம், அஹோ வயம் தன்யதமா யதத்ர த்யக்தா பித்ருப்யாம் ந விசிந்தயாமஹ அபக்ஷ்யமான அபலா விருகாதிபிஹி சரக்ஷிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே. அம்மா நம்மளாம் ஒரு நாள் செத்து போக வேண்டியவாம்மா. நம்மளெல்லாம் காட்டில் தூக்கி போட்டால் இந்த பார்சிஸ்லாம் ஒரு வழக்கம் வச்சுருப்பா, அவள்லாம் எரிக்க மாட்டா புதைக்க மாட்டா, அப்படியே அந்த கழுகுக்கெல்லாம் போட்டுருவா. அதனால்தான் தொண்டரடி பொடி ஆழ்வார் சாதிச்சார், புல் கவ்வ கிடக்கின் நீரே, நீ ஸ்ரீரங்கம் என்கின்ற வார்த்தையை மட்டும் வாழ்நாளில் சொல்லலை, உன்னுடைய பாடியை தூக்கி போட்டால் கழுகு கூட உன்னை சாப்பிடாதுன்னுட்டார். புல் கவ்வ கிடக்கின் நீரேனர். அப்புறம் அவருக்கு ஒரே ஸ்ரீரங்கம்னா ஒரு ஃபெனட்டிக் மாதிரி இருந்தார். ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்தை பாடியவாயால் திருவேங்கடமுடையான கூட பாட மாட்டேன், அரங்கனை பாடியவாயால் மற்றொரு குரக்கனை பாடுவோம்.
ரொம்ப அவர் ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம் அவர். அதனால் இந்த இடத்துல சொன்னார் ஹிரண்யகசிபு, அம்மா ஷரீரம் என்பது அழியும், ஆத்மா அழியாது, ஆத்மா அவனுடைய சொந்தம். என்ன சார் கொஞ்சம் டைலாகை மாற்றி சொல்கிறீங்களா? இது ஹிரண்யகசிபு கீதான்னு பேர் இருக்கு. அவன் ஒரு கீதை சொல்லியிருக்கான், பெரிய ஞானி. பிரகலாதனுடைய அப்பா சாதாரணப்பட்டவனா, ஏன் சார் அப்புறம் மாறிட்டார்? அது மனுஷாளுடைய புத்தி இல்லையா? சத்வ ரஜோ தமோ குணங்களுங்கிறது 3 நம்மக்கிட்ட இருக்குது. சத்வகுணமும் இருக்குது. உபன்யாசத்து முதல்ல ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாரும் அப்படி புன்னகையோடு கேட்பா பாருங்க. அடுத்த அரை மணி நேரம் இது ஏதானே அதில் சொன்னார். முதல்ல 2 பேரை பார்ப்பா, அவளும் நம்மளை மாதிரி ரியாக்ட் பண்ணுறாளான்னு இல்லையா? அடுத்த அரை மணி நேரம் இது என்ன சொன்னாலும் திருந்தாதுன்னு ஒரு ஆலசியம் வருது பாருங்க, அது ஒரு குணம். அதனால் சத்வ ரஜோ தமோ குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கா. ஹிரண்யகசிபுவும் அப்படி தான். நம்ம ஹிரண்யகசிபுனா 2 கொம்பெல்லாம் வைக்கக்கூடாது. ஹிரண்யகசிபு நமக்குள்ளே தான் இருக்கார். பிரஹ்லாதன் நமக்குள்ளே இல்லை. ஞாபகம் வச்சுங்க, பொதுவாக கதையெல்லாம் சொல்லும்போது வி ஆர் ஆல் வெரி ஸ்மார்ட். பிரஹ்லாதன் ஸ்தானத்தில் நம்ம வச்சுருவோம் நம்மளை. பார்த்துருக்கேல? அதுதான் கிட்டத்தட்ட வி மே ஆல்சோ பி ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு அப்படிலாம் உபதேசம் பண்ணிட்டு இந்த அசட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறார்? பெருமாளை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக செல்கின்றான். என்னுடைய தம்பியை கொன்றுவிட்டான், நான் எப்படியாவது இதற்கு பழி தீர்ப்பேன். இப்போ கிளம்பிட்டு இந்த மேடை பேச்செல்லாம் பேசும்போது இந்த அரசியல் இப்படி தான் பேசணும். சாதாரணமாக இப்படிலாம் பேசினா ஒரு கூட்டமும் வராது. இப்போ நான் பேசுகிறேன் பாருங்க, ஒருத்தரும் வரமாட்டேன், நீங்கள் தான் வருவேள். அதுக்குன்னு ஒரு குரல் உண்டு. அந்த குரலில் பேசினா தான் எல்லாரும் வருவா. அதுக்குன்னு ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவர வபுஷ தேவ பவத ஹதே சோக க்ரோத க்ளபித திருதிரே தஸ்ய சஹஜஹ ஹிரண்ய பிராரம்ப கஷிபு மரராராதி சதசி பிரதிஜ்ஞாமாதேனே தவ கில வதார்த்தம் மதுரிபோ. அவன் ரொம்ப சொஃபெஸ்டிகேட்டட் நம்ம ஹிரண்யகசிபு. அதை கம்பர் சொல்கிறார். அவன் சாதாரண ஜலத்துலலாம் குளிக்க மாட்டானா. குளிக்கும்போது கூட ப்ளீஸ் கிவ் மீ மினரல் வாட்டர். விதேசத்துலேருந்து உங்கள் குழந்தை வந்தால் முதல்ல அதுதானே பண்ணும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் வாட்டர்மா. இந்த வாட்டர்லாம் சாப்பிட்டா இம்யூனிட்டி வந்துடும் இல்லையா? இம்யூனிட்டி வர முடியாத ஒரு பியூர் வாட்டராக கொடு. யாராவது பக்கத்து தெருவில் தும்மினா எனக்கு அந்த தும்மல் வரணும். நமக்கு ஏதாவது வருதா பாருங்க. அவ்வளோ பெருமாள் நமக்கு கவச்சம் மாதிரி இருக்கார். அதையும் மீறின்னு நம்ம ஊரில் இந்த வியாதிலாம் வருது. தான் இப்போ வந்திருக்க ஒரு வியாதி, அதையும் மீறின்னு வருது. நம்ம இருக்கக்கூடிய வேலைக்கு பெருமாளாக நம்ம சரீரத்துலேயும் ஜீவாத்மாவை பறிச்சாலே ஒழிய ஒரு வியாதியும் நம்மளை அண்ட முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம் அந்த நிலையில் இல்லையா? அதனால் இவன் ரொம்ப சொஃபெஸ்டிகேட்டட். எந்த ஜலத்தில் குளிப்பான்னா சொல்கிறார் கம்பர், வண்டல் தென்திரையாற்று நீர் ஷில் என்று மறுவான் இல்லையா? இந்த லேக் வாட்டர் இஸ் வெரி கோல்ட் அப்படின்னு குளிக்காமல் இருப்பானா. கொண்டல் கொண்ட நீர் குளிர்ப்பு இல் என்று அவை குடையான். அதில் குளிர்ப்பு இல்லை என்பதற்காக சில ஜலத்தை விட்டுருவானா. பண்டை தென்திரை பறவை நீர் உவர் என்று படியான். ஏப்பா நீ பீச்சில் பக்கத்துலேயே இருக்கே, பீச்சில் போய் குளிக்க மாட்டியா? தட் இஸ் வெரி சலைன். குளிக்க மாட்டார். பின்ன எந்த ஜலம்? அண்டத்தை போதுத்து அப்புறத்து அப்பினாலாடும் பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு 7வது லோகத்தை தாண்டி அந்த முட்டையான அண்டத்துக்கும் அண்ட கட்டாகத்துக்கும் நடுவில் ஆவரண ஜலம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆவரண ஜலத்தில் போய் ஓட்டை போட்டுட்டு அந்த ஜலத்தால் குளிப்பான். அவ்வளோ சொஃபெஸ்டிகேட்டட் அப்படிங்கிறார் கம்பர். அவன் எப்படியாவது தம்பியை கொன்னவனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பிரம்மாவை நோக்கி தபம் இருக்கார். பிரம்மா வரப்பிரசாதி ஆசுதோஷி, உடனே டகால்னு வரம் கொடுத்துருவார். அதனால் அவரை போய் வரம் கேட்டார். நான் தர்பகிர் திவ நக்தமன்யஸ்யதபி ச யுதைஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யுர் ந நரை ந மிருகைரபி. ஒரு மிருகம் என்ன கொல்லக்கூடாது. இந்த அவர் கூட நம்ம ஊரில் ஒரு முதலை பார்க் வச்சுருக்காரு. அவர் என்ன ஸ்டீவா, அவர் பேர் அவர் என்ன, முதலை பார்க்க கூட வச்சார். முதலையோடையே இருப்பார். அவர் பேர் என்ன? அவர் தானே, அவர் ஒரு மிருகம் தானே கொண்டுட்டு, அந்த ஒரு பார்ப் தானே, அதால் கொண்டுட்டு போயிட்டார். மிருகத்தோடையே இருந்தார், அது கொண்டுட்டு போயிட்டார். அந்த மாதிரி மிருகங்கள் என்னை கொல்லக்கூடாது. அச்சா மனுஷியால் என்ன கொல்லக்கூடாது. மனுஷியால் எப்படிலாம் கொல்லலாம்? இப்படி பாம்பு இப்படி தூக்கி போட்டால் பாம்பு கடிச்சு போகலாம். அதனால் ஆனிமேட் ஆப்ஜெக்ட்ஸும் என்னை கொல்லக்கூடாது இல்லையா? இல்லாட்டா அது AK-47 மாதிரி டட் 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 டட்டுன்னு ஷூட் பண்ணால் அந்த இன்ஆனிமேட்டாலையும் போகக்கூடாது. உயிரும் இருக்கக்கூடாது, உயிர் இல்லாமையும் இருக்கக்கூடாது. அது பகலாகவும் இருக்கக்கூடாது, இரவாகவும் இருக்கக்கூடாது. எவ்வளோவெல்லாம் கேட்டிருக்கான் பாருங்க காம்பினேஷன். ரொம்ப இன்டெலிஜென்ட் மேனவன். மேலே என்ன பண்ணான்னா, வீட்டுக்கு உள்ளேயும் செத்து போகப்படாது, வெளியிலையும் செத்து போகப்படாது இல்லையா?
வேற என்னெல்லாம் கேட்டான். ஆகாசத்தில் சாகக்கூடாது. ஆகாசம்னா என்ன சொல்லப்படாது. இந்த மாதிரி சித்தாந்தம் நம்ம சனாதன தர்மம் தெரிஞ்சவா ஆகாஷ் அப்படின்னா மேலே பார்க்கப்படாது. ஆகாசம்னா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, திறந்த வேலிக்கு ஆகாசம்னு பேர். இல்லையே சார், இதெல்லாம் ஏர். காற்று ஆகாசத்தில் பர்மியேட் பண்ணியிருக்கு, பர்வேட் பண்ணியிருக்கு. இட் ஹஸ் பெர்மியேட்டட் தட் ஸ்பேஸ். அதனால் ஆகாசம்னா இப்படி மேலே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஆகாஷ் அப்படின்னா மேலே பார்க்கக்கூடாது. உயரமாக இருந்தால் அவர் ஆகாஷ்னு பேரை வச்சவர் அப்படி பார்க்கலாம். அதனால் ஆகாசம்னா பொதுவாக ஸ்பேஸ், இதுக்குள்ளே ஏர் இருக்குது. அதனால் ஆகாசத்துலேயும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது. அடுத்த ஒரு வரம். இப்படிலாம் ஒரே வரமாக கேட்டுருக்காரு. இப்போ பிரம்மாவோட நிலையை யோசிச்சு பாருங்க. அவரே ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு எத்தனையோ அஸ்வமேதங்கள் பண்ணி இந்த பட்டம் கிடச்சிருக்கு. there are high chances that they can send him back home. பிங்க் ஸ்லிப்புன்னு பேர் ஒன்று, அதுக்கு ஒரு வர்ணம் வேறு ஒன்று இருக்குது. அது கொடுத்துட்டானா ஆற்றுல போய் உட்கார வேண்டியது தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃபார் ஹோம் ஆகிடும் இல்லையா? அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப சிந்தனை பண்ணால் ஹிரண்யகசிப்பு. இன்னும் ஏதாவது கேட்கணுமே, பிரம்மா குறை கவலை, இவனுக்கு வரம் கொடுத்துட்டே இருக்கார். ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு ஒரு தலை இன்னொரு தலையை நோக்கி சொல்கிறது, பி கேர்ஃபுல்லுங்கிறது. அப்படி சொல்கிறதுக்குள்ள இன்னொரு தலை கொடுத்துருது. என்ன சார் இப்படி போயிட்டே இருக்கே. கடைசியாக ஹிரண்யகசிப்பு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்? பிரம்மாவே, நீர் படைத்த எந்த ஒரு படைப்பாலும் கூடாது. பிரம்மா ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஸ் ஸ்மைல் கொடுத்துட்டு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துட்டு போயிட்டார். என்னன்னா, அவருக்கு தெரியும் அவரை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் இவருடைய படைப்புக்குள்ள அடங்க மாட்டான். The one who has created Brahma will not fall into the ambit of his creation. கொடுத்துட்டு போயிட்டார். அதே சமயத்தில் அந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த ஸ்டோரி இந்த டைரக்டர்லாம் என்ன பண்ணுவார், ஒரு பக்கம் ஹீரோவையே ஃபாலோ பண்ணின்னு வந்தால் இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்னன்னு தெரியணும். இந்த கயாதூன்னு ஒத்தி இருந்தா, ரொம்ப சாஃப்ட் லேடி. எனக்கு தெரிஞ்ச அவள் அஞ்சலி தேவி கயாதுவன் இல்லையா? அந்த கயாது என்ன பண்ணா, அவளுக்கு ஏற்கனவே ஆஹ்லாதன் அப்படின்னா 4 புத்திராள் ஹரிவம்சம் சொல்கிறது. பிரஹ்லாதனை தவிர்த்து முன்னாடியே 3 புத்திராள் இருந்திருக்கா. கர்ப்பவதியாக இருந்தா, போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய டெஸ்ட்டை பண்ணி காமிச்சா, அவளுடைய கிட்ட போய் காமிச்சா. ஹஸ்பண்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு மெசேஜ் பண்ணிட்டார். அதனால் இவர் வரம் வாங்க போகும்போது இவ கர்ப்பவதியாக இருந்திருக்கா. அங்கங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கார். கைனகாலஜிஸ்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு எப்படி சோனோகிராஃபி 5G எல்லாம் பண்ணுறது ரெடியாக வச்சுருக்கார். என்ன எடுத்து இந்திரனுக்கு தெரிய வந்துடுத்து, இந்த ஹிரண்யாக்ஷனே ரொம்ப படுத்திருக்கான், ஹிரண்யாக்ஷனுடைய அண்ணா எப்படி இருப்பார் அப்படின்னு இந்திரன் யோசிக்கிறான். இந்திரன் ஒன்றும் ஒழுங்கில்லை, நாளைக்கு அகல்யா சரித்திரம் வரும்போது மாட்டின்று வரவர். அதனால் இந்திரனை வந்து எல்லாரும் போய், நீ கூட தப்பு பண்ணிட்டு மீ டூ அப்படின்னு அவர் கேட்குறார். அதனால் இந்த இடத்துல பிரம்மா கயாது அந்த இடத்துல வீட்டில் இருந்தால் இந்திரனுக்கு தெரிய வந்துடுத்து, இவளுடைய வயத்தில் வளரக்கூடிய குழந்தையை நாம் வதம் செய்து விட்டால் அப்புறம் ஹிரண்யகசிபுவை தனியாக பார்த்துக்கலாம். அதுக்கு 4-5 பேர் இருக்கா. கட்டிங் ரவி, சோடா பாட்டில் சேகர், 4 பேர் இருக்கா. இது பேர்லாம் பிரமாதமாக இருக்கும். முன்னாடி இருக்கா பாருங்க, அந்த அட்ஜெக்டிவ்லாம் பிரமாதம். பார்த்துக்கலான்னு வச்சுட்டு நேர கயாதுவை போய் கிட்னாப் பண்ணிட்டான். இந்திரன் பண்ணாத வேலையே இல்லை. ஒன்று குதிரையை பறிச்சுன்னு போயிடுவான், அஹல்யா கிட்ட அபச்சாரம் எல்லாம். இப்போது கயாதுவை கிட்னாப் பண்ணின்னு போயிட்டான். எப்படி பண்ணின்னு போயிட்டான்லாம் நீங்கள் உடனே வந்து ரொம்ப அதை வந்து சீன்லாம் கேட்காதீங்க. ஏதாவது லட்டுக்குள்ளே ஏதாவது மாத்திரையை வச்சு அதெல்லாம் போட்டு சாப்பிட்ருப்போம். இந்த எல்லாம் எவ்வளோ கதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கயாதுவை கடத்தின்னு போகிறான். அவனுடைய ரதத்தில் பார்த்தா ஏதோ ஒரு பெண்மணி இருக்கா. அது சச்சிதேவி மாதிரி இல்லை, நாரதர் பார்த்துட்டார். நாரதர் எப்போவுமே மார்க்கெட்டிங் இல்லையா, பிராண்ட் நேமை சொல்லிகிட்டே இருக்கணும். பிராண்ட் நேமுக்கு அதுதான் மார்க்கெட்டிங்கில், நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அவர் நாராயணா பிராண்ட் நேமை சொல்லிகிட்டே இருப்பார். வர நாரத நாராயண ஸ்மரணானந்தானுபவ முகல வர நாரத நாராயண ஸ்மரணம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கார். அவர் பார்த்தார், ஹூ இஸ் திஸ் நியூ லேடி அப்படின்னு கிட்டக்கு போய் பார்த்தா, அது அப்படி ஜூம் பண்ணி பார்க்குறார், ஸ்கேன் பண்ணி பார்க்குறார். பார்த்தா இவளை பார்த்தா மாதிரி இருக்குது. எங்கன்னா ஆதார் கார்டில் இவளுக்கு ஒரு ஆதார் கார்டு. நம்ம ஆதார் கார்டில் நம்ம திருமுகத்தை நம்மளாலே பார்க்க முடியாது, பார்த்துருக்கோம். சாதாரணமாகவே பார்க்க முடியாது. இதில் வேறு ஆதார் இப்படி இவ்வளோ மோசமாகவா இருக்கும். கரெக்டாக அவர் மோசமாக எடுத்திருப்பார். ஏதாவது நம்ம இப்படி மேலே பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது அஷ்டவக்ரமே எங்கேயாவது பார்க்கும்போது கரெக்டாக எடுத்திருப்பார். அதை பார்த்து அது பிளாக் பேக்ரவுண்டில் நம்மளும் மூலவர் மாதிரி இருந்து லைட்டெல்லாம் போட்டு செக்யூரிட்டி, இஸ் திஸ் யூஸ் சார் அந்த மாதிரி இல்லையே, அதில் எப்படி இருக்கேன்னு சொல்லுப்பா, அது முதல்ல சொல்லு. அதனால் அவன் வந்து கயாது கிட்ட, இவளை போய் கடத்தின்னு போறியேப்பா. ஆமாம் நாரதரே, ஹிரண்யகசிபுவின் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்கின்றாள்
அவளை நான் கடத்தின்னு தானே போக முடியும். ஏன்பா ஹிரண்யகசிபு கொடியவன், அதனால அவன் பிள்ளை கொடியவன். என்னப்பா வாட் ஃபார்முலா இஸ் திஸ்? கொடியவனுக்கு கொடியவன் தான் பிள்ளையாக பிறக்க வேண்டுமா? உங்க அப்பா எவ்வளவு நல்லவர் இந்திரா. அதனால அப்படி பண்ணும்போது இந்திரனுக்கு ஒரு மாதிரி புரியல. இது ஓகே நாரதரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நாரதர் வந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு கயாதுவை கூட்டின்னு போயிட்டார். அங்கே ஒரு லேபர் ரூம்லாம் தயார் பண்ணி அவளுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு நாள் ஒன்று ஒன்று கொடுங்கோ. ஒரு நாள் குஜராத்தி குசின், ஒரு நாள் வந்து ஏதாவது இந்த கோங்குரா, ஆந்திரா கேட்கும் போதெல்லாம் கோங்குரா கொடுங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்படினும் கதையும் சொல்லுவார். நாரதன் என்ன கதை சொல்லுவார். அந்த பீரியட் ஜெஸ்டேஷன் பீரியடில் தான் அவர் ரொம்ப திரிலோகம் சஞ்சாரம் பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்து கதை சொல்கிறார். நாரதாச்சாரியர் ஊவே நாரதாச்சாரியர் கதை. கயாது கேட்டா, அது கதை கேட்டால் என்ன வரும்? தூக்கம் தான் வரும். நீங்கள் தான் அப்படியே, நீங்கள்லாம் அப்படியே பரபிரம்மத்தோட அனுகிரகம் பெற்றவர்கள், அப்படியே கூர்ந்து உட்காந்து கேட்குறேன். பொதுவாக கதைனா தூக்கம் வரும். நான் எவ்வளோ தூங்கியிருக்கேன் தெரியுமோ. அதனால் கொசுவும் அவ்வளவா இல்லை இல்லையா? கொசு இருந்தாலாவது அதை அலர்ட்டாக வச்சுக்கும். அதனால் நான் தூங்குறாவோ, ஆனால் குழந்தை மட்டும் கேட்டதாக பெரியவாள்லாம் சொல்லுவாள். இட் இஸ் செட் by medical practitioners, I am not one, that the child has the ability to be receptive to external sound even while in the mother's womb. இது நல்லா கதையை கேட்டிருக்கு. சிறு குழந்தை பிராயத்திலிருந்தே நல்ல ஒரு ஞானம் பெற்று வந்தது இந்த பிள்ளை. டெலிவர் பண்ணா அந்த குழந்தைக்கு பிரஹ்லாதன்னு பேர் வச்சார். ஏன்னா முன்னாடி ஆஹ்லாதன்லாம் பிரதர்ஸ் இருக்கா. எப்போவுமே சில ஃபேமிலிஸ்லாம் கரெக்டாக அந்த ரைமிங்காக தான் வைப்பா இல்லையா? பால முடியறதுன்னா பாலியே 4 பிளான் பண்ணிவிடுவா. எனக்கு மெயில் வேறு பண்ணுவா. பால முடிகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, வீல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நம்ம சொல்கிற பேரை அவள் ஏற்றுக்க மாட்டா. சார் இது வந்து 4 பேர் வச்சுருக்கா சார், யாருமே வைக்காத பேராக ஒன்று சொல்லுங்க, எனக்கு எப்படி தெரியும்? அதனால் ஏதாவது சொல்ல வேண்டியது தான். இப்படி சொல்லி திஸ் சைல்ட் இஸ் born in zodiac sign Aries, so it should start with AEIOU, வவல்னு பேர் வச்சுருவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல பிரஹ்லாதன்னு பேர் வச்சார். அந்த சின்ன குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே பெருமாள் மீது ஒரு பிராவண்யம். அப்போது ஹிரண்யகசிபு கரெக்டாக வரமெல்லாம் வாங்கிட்டு வரார். அவருக்கு டபுள் ட்ரீட் மாதிரி இருக்குது. குழந்தையும் பிறந்திருக்கு, இவருக்கும் வரம் கிடச்சிடுத்து. பிரஹ்லாதனை வா வா என்ன வரவேற்றார். அப்பாவுக்கு வந்து குழந்தை பிறந்த சமயத்தில் ப்ரமோஷன் கிடச்சிடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய ரொம்ப கொண்டாடுவாள். அந்த மாதிரி ரொம்ப கொண்டாடி ஆற்றுக்கெல்லாம் கூப்பிட்டு கயாது வந்து நாரதர் பற்றி கொஞ்சம் நல்லவர் தான் சுவாமி அப்படிலாம் சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கான் ஹிரண்யகசிபு. சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் டு நாரதா ஃப்ரம் ஹிரண்யகசிபு. மோட்சம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இதை விட ஒரு காரணம் வேண்டாம். ஹிரண்யகசிபு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அதனால் ஆச்சு. இந்த குழந்தையை பார்த்து அப்பா கேட்டார், உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு இல்லையா? பொதுவாக ஸ்கூலுக்கு போச்சுன்னு வச்சுங்க குழந்தை, அப்போ டீச்சர் என்ன கற்றுக் கொடுத்தான்னு கேட்பா. 1.5 வருஷமாக அது இருக்கா இல்லையா? வீட்டிலேயே இருக்குது. ஃபீஸ் மட்டும் அவங்க கொடுத்துடணும். அந்த எங்கள் அம்மா டீச்சர் தான். 40 குழந்தைக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பா. அது கரெக்டாக மேம் இன்டர்நெட் கரெக்ஷன் இஸ் வெரி லோ, இருக்கவே இருக்காது, கேட்க பிடிக்கல, அது போயிடும். அதனால் 2.5 வயசு குழந்தைக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது சுவாமி. ஆச்சரியம். பிறவியிலேயே மேதாவிகள். அதனால் இந்த இடத்துல பிரஹ்லாதனை பார்த்து கேட்டார் ஹிரண்யகசிபு, உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு, உனக்கு என்ன தெரியுமோ. குழந்தைக்கு எப்போவுமே விட்டுணும். இப்போ நம்ம பெரியவாழ்லாம் போய் சேவிக்க போகும்போது வைஷ்ணவ சம்பிரதாயம், உனக்கு எது நன்னா தெரியுமோ அதை சொல்லும்பா. தகராறுது. ஏன்னா எதுவுமே நமக்கு நன்னா தெரியாது, சுமாராக தான் தெரியும். அதனால் இந்த இடத்துல குழந்தைய பார்த்து உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு. சில ஆற்று குழந்தை நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, இது வேறு தகராறு. நான் யாராத்தையும் போகிறதுக்கே இப்போல்லாம் பயமாக இருக்குது. அந்த குழந்தையை கூப்பிட்டு ரொம்ப எம்பாரஸ் பண்ணிவிடுவா. மாமா வந்திருக்கார், விழுந்து சேவி. அது என்ன ஒரு முறைக்கும் பாருங்கோ, கண்லேருந்து தகிக்கும். நீர் வந்தபடியால் எனக்கு வேண்டாத வேலை சார். அன்னைக்கு நீ ஒரு பாட்டு பாடினியே மாமா, விடுங்கோ மாமி பரவாயில்ல, நீ போய் உள்ள பாருங்க. அந்த குழந்தை நம்மளை பார்க்கும், இப்போ தான் பாட சொல்கிறியா? என்ன கேட்டால் இந்த மாதிரி ஃபோர்ஸே பண்ணக்கூடாது சார். ஃபோர்ஸ் பண்ணலைன்னா அது கேட்க மாட்டேங்கிறதே சார். அதுதான் கலியுகம். யூ ஷுட் லேர்ன் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. ஒன்லி வென் யூ ஃபைட் அகேன்ஸ்ட் த சிஸ்டம் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ரெஷர். இது இப்படி தான் ஒத்துக்க வேண்டியது தான். இந்த குழந்தை அந்த காலம் ஒன்றும், அதனால் இது கூட்டம் வந்து ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படின்பா. இது நல்ல வேலை. சில ஆற்றுக்கு போனாலும் 20 நாள் குழந்தை அப்பாவை பாரும்பா. அது யாரையோ பார்த்துரும். அப்பாவுக்கு சாமர்த்தியம் இருந்து தானே அது எந்த பக்கம் பார்க்குறதோ அந்த பக்கம் போய் நின்றுணும். அதுதான் அப்பாவுக்கு உண்டான பெருமை. அதனால் இந்த இடத்துல அந்த குழந்தைய பார்த்து உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னு அது சொல்லிட்டு, சாஸ்த விஷ்ணுரசேஷஸ்ய ஜகதோ யோ ஹிருதி ஸ்திதः
தமேவ பரமாத்மானம் தாத்தக்கேன சாஸ்யதே. விஷ்ணு புராண ஸ்லோகம். சாஸ்தா, அப்பா உன்னை சாசிதாரம், உன்னை அடக்குபவன், உன்னை ஆள்பவன், உனக்கு அந்தர்யாமியாக இருப்பவன் எவனோ அவனே தான் எனக்கும் இருக்கான். விஷ்ணு அசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதி ஸ்திதா. தூக்கி போட்டான், குழந்தை உருண்டு விழுந்தது. நம்ம மாத்திலையான அதை ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ பேருக்கு நம்ம வைரல் ஆக்கியிருப்போம். அசடு பாருங்க, நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய குழந்தைய பண்ண தெரியல. நம்ம மாத்தில் ஏபின்னு ஆரம்பிச்சுன்னா வாட் மெமரி பவர், ஃபண்டாபுலஸ், ஏபின்னு சொல்லியிருக்கோம். அது இது ஸ்லோகமே சொல்கிறது. அப்பாவுக்கு கொண்டாட தெரியல. இப்போ இந்த குழந்தைய படுத்தி நேர கொண்டு ஸ்கூலில் கொண்டு சேர்த்துட்டா, பாடசாலையில் கொண்டு சேர்த்துட்டா. பாடசாலையில் கொண்டு சேர்க்கும்போது ஷண்டன் அமர்கன்னு பேர், சுக்கராச்சாரிய புத்திராள். அவள் ஏதோ ஹிரண்யாக்ஷாய நமஹா, ஹிரண்ய கஷபவே நமஹா, லோக துக்க காரணாய நமஹா, இந்த மாதிரி ஒரு நாமாவளி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த குழந்தை வேறு மாதிரி ஒன்று சொல்கிறது, நாராயணனுடைய நாமத்தை தான் சொல்கிறது. அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற அட்வைஸ் பண்ணுறது. அதோட அட்வைஸ் பாருங்க. பாலோஹம் தாவதிச்சாதோ யதிஷ்யே ஸ்ரேயசே யுவா யுவாஹம் வார்த்தகே பிராப்தே கரிஷ்யாம்யாத்மனோஹிதம் விருத்தோஹம் மம கார்யாணி சமஸ்தானி ந கோச்சரே கிம் கரிஷ்யாமி மந்தாத்மா சமர்த்தேன யத்கிருதம். நீங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதே ஒரு நாளைக்கு 10 minutes 15 minutesனு அலோகேட் பண்ணிட்டு ஏதோ ஒரு நல்ல ஸ்லோகமோ விஷயமோ கொஞ்சம் கேட்டு கிரகிச்சு பாருங்கோ அப்படின்னு இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அட்வைஸ் பண்ணுறது. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறா, ஒய் பிரஹ்லாத் அப்படின்னு கேட்குறா. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த வேலை நீங்கள் யுவாவானவுடனே உங்கள் ப்ரையாரிட்டிஸே மாறிடும். அடலசென்ட் ஆனவுடனே அப்புறம் கல்யாணம் ஆகிடும், அப்புறம் ஃபேமிலி இருக்கும், அப்புறம் உனக்கு டைமே இருக்காது. இதெல்லாம் நன்னா இருக்கேன்னு நினைக்கிறதுக்குள்ளே கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்காது. அதனால் ஸ்டார்ட் வைல் யூ ஆர் யங். ஐஐடி கோச்சிங்லாம் 2nd standardலேயே ஆரம்பிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இதை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருங்க. எங்கள் ஆத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா, சார் வி ஆர் காலிங் ஃப்ரம் த லேர்னிங் ஆப், வி வுட் லைக் டு கிவ் கெரியர் கவுன்சிலிங் டு யுவர் டாட்டர். என் பொண்ணுக்கு 3 வயசு, அது ஸ்கூலே பார்த்ததில்லை. அது இப்போ கெரியர் கவுன்சிலிங் வேறு அட்டென்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது பெருமாளை பற்றி சிந்தனம் சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கலாமே அப்படின்னு அது அட்வைஸ் பண்ணுறது. எல்லா குழந்தையும் பிரஹ்லாதனே நன்னா கற்றுக் கொடுக்குறான்டா, நம்ம டீச்சர் தான் சரியில்லை. நல்லா பிட்ஸில் படிக்கும்போது சில சமயங்கள் எப்படி ஆகிடும், டீச்சிங் அசிஸ்டண்ட்டுன்னு இருப்பா. இந்த மாஸ்டர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பா. இந்த குழந்தைகள் நல்லா கற்றுக் கொடுக்கும். இந்த ப்ரொஃபஸர் இருக்கார் பாருங்க, ரொம்ப இந்த பட்டம் சேர 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 அவளால் கீழேயே வர முடியாது. ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு போயிட்டோம் இல்லையா? அப்போ சட்டுன்னு கொண்டு ஷூட் சிஸ்டம் ரூட் சிஸ்டமை கற்றுத்தானா? சி ஐ கேன் டாக் ஒன்லி அபவுட் ஸ்க்ராடிங்கர்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் பெர்னாலிஸ் தியரம். ஐ கேன் நாட் டாக் அபவுட் திஸ். கீழே இறங்க முடியாது. பெருமாள் ஒத்தரால் தான் இறங்க முடியும். சௌஷீல்ய சாகரன் தேசிகன் எங்கேயோ இருந்தவன் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி சயனிக்கக்கூடிய ராமன் இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரனான அந்த குஹப்பெருமானை பார்த்துட்டு நீ என் தோழன்னர் இல்லையா? வருமா அந்த எண்ணம்? அப்படி பிரஹ்லாதன் கற்றுக் கொடுக்குறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நேர கொண்டு டீச்சர்ஸ் அப்பா கிட்ட விட்டுட்டா, இதோ பாருங்கள் சார், உங்கள் பிள்ளைக்கு எங்களால் கற்றுக் கொடுக்க முடியாது, இது எங்கள் அட்மிஷன்ஸ் எல்லாம் குறைச்சி இது தனியாக யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சுடும் போல இருக்குது, அதனால் நீங்களே உங்களை பிள்ளையை வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே ஹிரண்யகசிபு ரொம்ப படுத்துறான் அந்த குழந்தைய போட்டு. அதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பேன், பாம்பு கிட்ட போடுவான் பாம்பு, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் பெருமாள் காப்பாற்றிகிட்டே வரார் அந்த குழந்தைய. பாம்பு கிட்ட போனால் பாம்பு கிட்டேன்னு காப்பாற்றிறார், மலையிலேன்னு தூக்கி போட்டால் அது ஜம்முன்னு எழுந்து வந்துடுது. வந்தனமுர குநந்தனான்னு பிரஹ்லாத பக்தி விஜயம்னு ஒரு கேய நாடகம் தியாகராஜர் விரச்சம் பண்ணியிருக்கார். அதில் என்ன நடந்து வந்துடுது. யானையை கூட்டு மிதிக்க சொல்லுன்னா அது யானையை பார்த்து கேட்கறது, என் ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவன் எவன் தெரியுமா யானையே? உன்னுடைய தந்தையின் 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 தந்தையான அந்த கஜேந்திரனை காப்பாத்தின பெருமாள் தான் என் மனசுக்குள்ளே இருக்கார், என்ன போய் நீ மிதிக்கலாமான்னு கேட்டபோது யானைக்கு அறிவு ரிவர்ஸ் கியர் போட்டுன்னு போயிடுது. அதை பட்டத்திரியில் ஒரே ஸ்லோகத்தில் எடுக்கிறார். பட்டத்திரியுடைய பியூட்டியை நாராயணியத்தில் என்னென்னா வளவளான்னு சொல்லாமல் ஒரே ஸ்லோகத்தை சொல்லிடுவார். சசூலைரவித்த சுபகுமதிதோ திக்கஜகணைர் மகாசர்பைர்தஷ்டோப்யசனசன காராஹார விதுதா, சாப்பாடு கூட போடலையாம். கிரீந்திரவக்ஷிப்தோப்ய பரமாத்மன்னை விபோ த்வயி நிஸ்யாத்மத்வாத் கிமமின பீடீம பஜத. ரொம்ப படுத்தினா. கடைசியில் அப்பா அந்த பிள்ளையை கூட்டு கேட்டார், உன்னை யாருடா காப்பாத்துறா? யூ டெல் மீ இன் மை இயர்ஸ், யாருங்கிறத சொல்லிடும்.
அதான்ப்பா அன்னிக்கே சொன்னேனே, உனக்குள்ள யார் இருக்காரோ எனக்குள்ள யார் இருக்காரோ அவரே தான் காப்பாத்துறார். இந்த மாதிரி ரிடில்ல பேசாத. சாணிலுமுளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணிலுமுளன் மாமேரு குன்றிலுமுளன் இன்னின்ற தூணிலுமுளன் நீ சொன்ன சொல்லிலுமுளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான். நன்று என கனகன் சொன்னான். கனகன் சொன்னான், அப்பா சொல்லிட்டு இந்த தூண்ல இருக்காரா? அப்பா எல்லா இடத்துலையும் இருக்கார். யூ டோன்ட் கிவ் மீ சச் ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஸ் ஹி தேர் இன் திஸ் பில்லர்? அப்பா எல்லா இடம்னு சொன்னா யூனிவர்சல் செட்டுக்குள்ள செட் ஏவும் தானேப்பா சப் செட்டாக இருக்குது. எல்லா இடம்னு சொன்னால் இந்த தூணும் தானேப்பா அது அடங்கியிருக்கு. இவன் மேத்ஸில் ரொம்ப வீக், அதனால் இவனுக்கு செட் தியரிலாம் சொன்னால் புரியாது. இந்த கட்டத்தை பட்டத்ரியில் ஸ்ரீமன் நாராயணியத்தில் குருவாயூரில் நமஸ்கார மண்டபத்தில் நினச்சி பார்த்தாராம். என்னமோ ஒரு தூண்லேருந்து ஒரு குழந்தை வந்துதான், பெருமாள் வந்தாராம். அந்த குழந்தை சொல்லி வந்தாராம்னு அவரால் சட்டு நம்ப முடியல. கண்ணை மூடிண்டார். அப்போ ஒரு க்ஷணம் தீட்சிதர்வாள் சாதிப்பார். அந்த சமயத்தில் அந்த தூண் என்பது பிரத்யக்ஷமாச்சான், கர்ப்பகிரகம் மாதிரி தூணாச்சான். பக்கத்தில் ஹிரண்யகசிபு ஓடி வருது தெரிஞ்சுதான். அரே க்வாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தி ஸ்மே ஸ்தம்பம் சலித கரவாளோதிதி சுதஹ அதஃ பశ్చాத் விஷ்ணோரகிவதிதுமீஷோஸ்மி சஹசாம் கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம் அப்படின்னார். அந்த அளந்திட்ட தூணை அவன் தட்ட அப்படின்னர். அந்த இடத்துல தட்டும்போது அந்த தூண் இரண்டாக பிளந்ததாம். அப்போது ஆகாசம் எட்டும் அளவும் ஒரு கர்ஜனை வந்ததாம். அந்த கர்ஜனை எப்படி இருந்ததுன்னர், 1000 சூரியர்களை ஒன்று திரட்டினால் எப்படி கண் இருக்குமோ அப்படி இருந்ததாம். ஒரு போரில் ஒரு வாழ்வீரன் எப்படி வாளை சுழற்றுவானோ அது போர் சுழன்றதாம். அந்த காதுகள் ரெண்டும் மேல் நோக்கி இருக்காம். நாசிகாத்வாரங்கள்லேருந்து குகையிலேருந்து புறப்பட்டு வரக்கூடிய காற்று போல் சூடார்க்காம். வஜ்ராயுதமே 10 நகங்களா மாறினது போல் இருக்காம். மீமாம்ச மானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்மரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்கசா கட்டாகேசர ஜృంభితాனனம் கராள தம்ஷ்டம் கரவாள சஞ்சல ஸ்புராந்தி ஜுக்வம் भ्रुकुटी முகோல்பணம் ஸ்தப்தோத்வகரணம் கிரிகந்தராத்புத வியாதாத்தனாசம் அனுபேத பீஷணம் என்ன ஒரு சிங்கமாம். பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்ப டம் போரு டம்பம் டிம் 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 டிடிம்பம் தகமபி தகமை டம்ப ஜம்பைஸ் ஜம்பைஸ் துல்யாஸ் 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 தும தும துமகை குங்குமாங்கை குமாங்கை ஏதத்தே பூர்ணயுக்தம் அஹரகரஹர பாது மாம் நாரசிம்ஹ ஏனாப்ரம் கர்ஜமானம் லகு லகு மகரோ பாலச்சந்திரார்கதம்ஷ்டோ ஹேமாம்போஜம் சரோஜம் ஜட ஜட ஜடிலோ ஜாட்யமானாஸ்து பீதிஹி தந்தானாம் பாதமானாம் ககட ககடவோ போஜஜானா சுரேந்திரோ வந்தே நிஷ்பிரத்யூஹ ராஜ கஹ கஹ கஹதஹ பாது மாம் நாரசிம்ஹ சங்கம் சக்ரம் சசாபம் பரசும சமிஷும் शूलपाशाङ्कुशास्त्रं वज्रं खेटं कलमुसलगदा कन्तमत्युग्रदंष्ट्रं ज्वालाकेशं त्रिनेत्रं हरमुसलगदं हारकेयूरभूषं वन्दे प्रत्येकरूपं परपदनिवसः पातु मां नारसिंहः नासाग्रं पीनगण्डं परबलमदनं बद्धकेयूरहारं रौद्रं दंष्ट्राकराळम् अमितगुणगुणं कोटिसूर्याग्निनेत्रं गांभीर्यं पिंगलाक्षं भ्रुकुटित विमुखं षोडशादर्धबाहुं वंदे भीमाट्टहासं त्रिभुवन विजयः पातु मां नारसिंहः जं झं 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 जकारं जनुजशिदशितं जानुदेशं जं जकारं हुं 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 हुकारं यगिरितगहसा यं दिशे वंबकारं वं 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 बकारं वदन ललितं वामपक्षं सुपक्षं लं 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 लकारं लघुवन विजयः पातु मां नारसिंहः. ஒரு சிம்ஹம் 16 கைகளோடு அந்த தூணை பிளந்து கொண்டு வந்ததாம். தேசிகன் எடுத்தார், ஸ்தூணா பிதாமஹ்ய பூத், பிரம்மாவிற்கு பாட்டி கிடைத்தாள் போலும். பிரம்மாவை ஈண்டெடுத்தவன் நாராயணன், நாராயணனுக்கு பிதாமகி ஸ்தானத்தில் ஸ்தூணா இருக்காம். அந்த இடத்துல பெருமாள் வந்தாராம்.
வந்த பெருமாள் பார்த்தார், எப்படி இருந்ததுன்னார் தேசிகன். சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் புருகுட்டிகேபி வக்திரே கிருதே. பெருமாள் என்ன ஒரு உக்ரத்தோட வந்திருக்கார். சொல்லிட்டு சொல்றார், சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் புருகுட்டிகேபி வக்திரே கிருதே கிருபா கபடகேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா. ஒரு பக்கம் ஹிரண்யனை கிழிக்கணுங்கிற அந்த கோபம், ஆனால் கண்ணில் என்ன வந்ததுன்னார், வாத்சல்யம். ஏன்னா கண்ணுலேருந்து பால் சுரந்ததாம் பெருமாளுக்கு. என்ன சார், வாட் இஸ் திஸ், இஸ்ன்ட் இட் மெடிக்கலி அன்டீனபிள்? கண்ணுலேருந்து எப்படி பால் சுரக்கும்னா, நீங்கள் இதை ஒரு உவமையாக நினச்சி பார்க்கணும். ஒரு அம்மா அந்த பக்கம் போயிருக்கா, குழந்தை, சின்ன குழந்தை அழறது பசியால். அவள் அந்த இடத்தில் குழந்தையை மடியில் இட்டு பாலாற்றுவதற்கு பூர்வமே அவளை பார்த்த உடனே அந்த அழுக நின்றுடும். ஏனால் அந்த தாயின் கண்ணை பார்த்தாலே அந்த வாத்சல்யம் வந்துடுது. அதனால இந்த இடத்துல வாத்சல்யம் என்பது பெருமாள் நிருசிம்மாவதாரம் எடுக்கும் போதே காண்பிச்சார். பொதுவாக யாராவது கோவப்பட்டா என்ன சொல்லுவா? கோவத்தில் இருக்கேன்னு வச்சுங்கோ, யாரோ என்கிட்ட ஏதோ கேள்வி இது பாருங்கோ, நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன், என்கிட்ட இப்போ எதுவும் கேட்காதீங்கோ அப்படின்னா என்ன? கோவப்படும் போது நான் சாந்தமாக பதில் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் ரொம்ப சாந்தஸ்வரூபியாக இருக்கார், யாரோ கோவப்படுத்துகிறா, நான் நன்னா இருக்கேன், இப்போது எனக்கு கோபம் வர வைக்காதீங்கோ அப்படின்னா என்ன? சாந்தம்ங்கிற குணமும் கோபமும் ஒரே சமயத்தில் கோ எக்ஸிஸ்ட் ஆகாது ஒருத்தர்கிட்ட அப்படிங்கிறது தானே அர்த்தம். பிகாஸ் தே ஆர் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட், போலார் ஆப்போசிட்ஸாக இருக்குது. ஒன்று கோபம், ஒன்று சாந்தம். ஒன்று கோபம், இன்னொன்று வாத்சல்யம். ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்காது அப்படிங்கிறதானே வச்சுட்டு இருக்கோம். ஆனால் பெருமாள் அதை பூர்த்தி பண்ணுவார். அந்த குணத்துக்கு பேருண்டு, அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். சேராத ரெண்டு குணத்தை சேர்க்கிறார் பாருங்க, அகடித கடனா சாமர்த்தியம். ஒரே சமயத்தில் ஹிரண்யனை பார்த்து கோபம் வருது, அதே கண்களால் பிரகலாதனை பார்த்து வாத்சல்யத்தில் பால் சுரக்கிறார். இந்த பாசுரத்தை பாருங்க, மாறி மறைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோவில் நிங்கனே போந்தருளி. முதல் 4 வரி கோபம், சிங்கம் வந்து தானே, அதே சிங்கம் கீழே வரும்போது பூவை பூவண்ணா உன் கோவில் நிங்கனே போந்தருளி. ஒரே பாசுரத்தில் ஆண்டாள் அடக்கி வச்சா. தேசிகன் பார்த்தார், சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் புருகுட்டிகேபி வக்திரே கிருதே கிருபா கபட கேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா. பாருங்க, அந்த வாத்சல்யத்தை பிரகலாதன் கிட்ட காண்பிச்சாராம். பிரகலாதனை கூட்டு அணைச்சாராம். இப்பேற்பட்ட குழந்தைய ஒரு அப்பா கொண்டாடாம இருக்காரே, உன்னுடைய கர்மாவை பாருன்னு கட்டிண்டாராம். ஹிரண்யனை கிழிக்கும் போது அவருடைய விரலால் அவன் வயிற்றுக்குள்ள போய் பார்க்கறாராம். இந்த வயிற்றிலிருந்து வந்தது ஒரு முத்து, இன்னொரு முத்து பிரகலாதனை போல் எங்கேயாவது ஒளிஞ்சின்றிருக்கான்னு தேடினாராம். அந்த பிரகலாதனை அரவணைத்தார். அந்த பிரகலாதன் கிட்ட கேட்டார், அப்பா நீ வரம் கேளு. நம்மளை கேட்டிருக்கணும், ராங் பர்சன். பிரகலாதனை கேட்டால், எங்கள் அப்பா என்கிட்ட அபச்சாரப்பட்டார், அவர் மேலே உனக்கு கோபம் இருந்திருக்கும், எனக்காக அவரை மன்னிச்சுடு. இப்படி இல்லாமல் ஒரு வரம் கேட்பா, அதான் போயாச்சே ஆள் அப்படின்னா அதுதான் பிரகலாதன். அதுதான் அவரை பற்றி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இருக்கும்போதே யாராவது நம்மளை பற்றி சொல்கிறாளோ, போன அப்புறம் விடுங்கோ, இருக்கும்போதே. அதனால் பிரகலாதன்னா அது ஒரு குவாலிட்டி. நச்சிகேதஸுடைய கதையை நம்ம உபநிஷத்தில் கேட்போம். அப்பா மிருத்யோகத்துக்கு போனுட்டார். அது யமன் கிட்ட போய் கேட்கறது, எங்கள் அப்பா என்கிட்ட அபச்சாரப்பட்டு விட்டார்னு அவர் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார், நான் போகும்போது அந்த ஞாபகமே இல்லாமல் பண்ணிவிடும். இப்படிலாம் ஒரு வரம் கேட்கறது நச்சிகேதஸ். அது மாதிரி பிரகலாதன் எங்கள் அப்பா மன்னிச்சுடுன்னு வரம் கேட்டது. பெருமாள் ஓகே டன், வேறு ஏதாவது வரம் கேள், 1+1. இந்த மாதிரி தான் இந்த திருத்ராஷ்டனும் ஆஃபர் பண்ணான் நம்ம பாஞ்சாலிக்கு. பாஞ்சாலி உடைய வஸ்திராபகரணமான ஒன்று. 2வது வரம் கேளு. அப்போ அந்த பிரகலாதன் கேட்டுதான், இன்னைக்கு நீ பிரத்யக்ஷமாய் வரம் கேளு அப்படின்னு சொன்ன உடனே யோசிக்காமலே நான் ஒரு வரம் கேட்டுட்டேன்.
அதனால் எனக்கு எப்படி வரம் கொடுன்னா, இனிமேல் நீ பிரத்யக்ஷமானால் வரம் என்ன வேணும்னு கேட்டபோது எனக்கு வரமே வேண்டாம் அப்படிங்கிற வரத்தை ஞானமாக கொடு. எப்படி காம்ப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க, வரமே கேட்கக்கூடாதுங்கிற புத்தியை கொடு. அதனால் பெருமாள் வாத்சல்யாத். மகாசிவராத்திரி வேதத்தில் செட்டியார் வேதம், கவுண்டர் வேதம், ஐயர் வேதம், ஐயங்கார் வேதம்னு வித்தியாசம் இல்லை. நல்ல வேளை வேதம் ஒன்றே தான் எல்லாருக்கும். நம்ம பிடிச்சிருக்கோ இல்லையோ அது ஒன்றா தான் இருக்குது இல்லையா? ஸ்மார்த்தாள் எந்த அளவுக்கு புருஷ சுக்த, நாராயண சுக்த, ஸ்ரீ சுக்தங்கள்லாம் படிக்கிறாளோ வைஷ்ணவாலும் ருத்ர சமக்கங்கள் பாடம் ஆகணும். வேதத்தில் வித்தியாசமே கிடையாது. அதில் சதருத்ரியம்னு பேர் இதுக்கு. பூர்வாச்சாரியாளில் நிறைய மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா வேதத்துக்கு. பூர்ணமாக கிட்டத்தட்ட சாயனாச்சாரியால் பண்ணியிருக்கார். பட்டபாஸ்கரன் ஒரு பெரிய மகான், அவரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பட்டபாஸ்கரர், சாயனாச்சாரியாள். அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரங்கராமானுஜன்னு எழுந்தார், உபனிஷத் பாஷ்யக்காரர்னு பேர் அவருக்கு. அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பெரிய உயர்ந்த பாகம் ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை பொதுவாக சிவபெருமானுக்கு சேவிக்கிறது வழக்கம் இல்லையா? பிரதோஷ வேளையில் ஸ்ரீருத்ரமோ இல்லாட்டா பொதுவாகவே ஸ்ரீருத்ரத்துக்கு ஒரு கால நிர்ணயம்னு இல்லை. ஆச்சாரியன்கிட்ட கற்றுண்டாதான் அவர் சில நாட்களில் கற்றுக் கொடுப்பார், கற்றுக் கொடுக்க மாட்டாரே ஒழிய அதேனம் பண்ணுறதுக்கு இது இன்னும் பிரம்ம யஜ்ஞத்தில் சேவிக்கலாம். இல்லை, ஸ்ரீருத்ரம்ங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல். அதுக்கு பின்னாடி வந்த பரமபுருஷாலாம் என்ன பண்ணியிருக்கா, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் யார் ரிஷி, என்ன சந்தஸ், என்ன பலன் எழுதி வச்சிருக்கா. இந்த ருத்ரத்தை யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, பிராச்சீன சம்பிரதாயத்தில் என்னென்னா பொதுவாக புருஷாளுக்கு கற்றுக் கொடுப்பா. இதை நீங்கள் எப்படி வேணாலும் இன்டர்பிரட்டா, ஸ்திரீகளை கற்றுக் கொடுக்க மாட்டார்களா, மட்டம் என்று பார்த்தாரா, எப்படி வேணாலும் வச்சுங்கோ. என்னை கேட்டுருந்தா அந்த காலத்தில் ரிஷிகள் குழப்பமே வேண்டாம், ஸ்திரீகளும் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பார். கற்றுக்கலாம்னு சொல்லியிருந்தா இன்னும் வேதம் தழைச்சிருக்கும். when it goes to the women it would have survived better, there is no doubt. பட் ஆனால் நம்ம பெரியவாள்லாம் புருஷால் கற்றுக்கலான்னு வச்சுருக்கா. சார் வேதம் இவா சொல்லிட்டு இவாளுக்கு நிறைய பணம் கிடச்சுட்டானே, இல்லாட்டா ஏன் குச்சேலன் ஏழையாகவே இருந்திருப்பார். வேதம் சொன்னால் ஒன்றும் பணக்கார ஆட மாட்டா, அது கர்மாங்கிறதுனால சொல்கிறோமே ஒழிய கிடச்சா உடனே பணம் கொட்டும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வேதம்ங்கிறது நம்ம செய்ய வேண்டியது, அதை ஓதுவோம். அந்த வேதத்தை ஸ்திரீகள் சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது அப்படின்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய பெரியவாள்லாம் ராமாயணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சீதை சந்தியாவந்தனம் பண்ணுறா சுந்தரகாண்டத்தில். பிரம்மவாதினிகள்னு அந்த காலத்தில் இருந்திருப்பா, அவளுக்கெல்லாம் அந்த மந்திரத்தை சொன்னால் அவள் உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். இதெல்லாம் இருக்கட்டும், அம்பாள் ருத்ரம் சொல்லியிருக்கா. இது என்ன சார் புதுசாக ஏதாவது கிளப்பி விட்டுருங்க, அம்பாள் எப்போ ருத்ரம் சொன்னா அப்படின்னா, இது ஒரு காவியத்தில் வருது. சம்பூன்னு ஒரு விஷயம் உண்டு சம்ஸ்கிருதத்தில். காவிய அதாவது பத்திய கத்திய ரெண்டும் கலந்து வரும். வெறும் ப்ரோஸாவும் இருக்காது, வெறும் பொயட்ரியாகவும் இருக்காது, கலந்து வரும். அதில் ரொம்ப பிரசித்தமான சம்பு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய போஜ சம்புன்னு பேர். போஜராஜாங்கிறவர் இருந்தார், காளிதாசருடைய ஹெல்ப்போடு எழுதியிருக்கார். இதில் நிறைய கான்ட்ரவர்சி உண்டு. ஏன்னா போஜராஜாவும் காளிதாசாவும் ஒரே சமகாலம் கிடையாது. நமக்கு அப்படி சொல்லிகிட்டு இருக்கா, நான் சொல்கிறேன். போஜ சம்பு அப்படின்னா ராமாயண சம்பு. இன்னொன்று அண்மையில் வந்த 2 சம்புக்கள். ஒன்று அபய தீட்சிதர்வாளுடைய தம்பி பரம்பரையில் வந்த நீலகண்ட தீட்சிதர்வாள் நீலகண்ட விஜய சம்புன்னு ஒன்று பண்ணியிருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அரசாணிபாளை வெங்கடாத்வரி கவிங்கிறவர் விஸ்வகுணாதர்ஷ சம்புன்னு ஒன்று சம்பு பண்ணியிருக்கார். ராமாயண சம்பு ஒரே டெக்னிக்கலாக போகிறது சார், போர் அடிக்குது சார், கதையை சொல்லுங்க சார். இப்படி யாராவது 2-3 காவியத்தை சொன்னால் நீங்கள்லாம் வீட்டில் போய் exoticindia.comலையோ இல்லாட்டா haristore.comலையோ இல்லாட்டா கிரிலையோ போய் இந்த புஸ்தகம் வாங்க வேணுங்கிற நம்பிக்கையில் சும்மா இந்த பேரை சொல்கிறேன். யாராவது 2 பேராது யாம் பெரும் சமானம், யாராவது 2 பேராது படிக்க மாட்டாளா? மகாபாரதத்துக்கு ஒரு சம்பு உண்டு, பாரத சம்புன்னு பேர். அனந்த கவிங்கிறவர் பண்ணியிருக்கார். அதில் வனப்பரவால் அர்ஜுனன் போய் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், நேர சிவபெருமான் கிட்ட போய் பாசுபதாஸ்திரம் வாங்கு. தவம் இருப்பான் அர்ஜுனன். ரொம்ப அழகாக வில்லிபுத்தூரார் பாரதத்தில் வர்ணிப்பார். ரொம்ப அழகாக தவம் இருப்பான். அப்போ தவம் இருக்கும்போது சிவபெருமான் பாவம் இவனோட டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிராத்த ரூபத்தில் வருவார். ஒரு ஹண்டர் மாதிரி வருவார். ஜம்மனு ஹே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டர் மாதிரி வருவார். கூட அவர் எங்கே வந்தாலும் அம்பாளும் சேர்ந்து வந்துடுவோம். அம்பாள் கிராத்த பத்னியாக அந்த இடத்துல வரா. அப்படி வரும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல மூகாசுரன்கிறவன் ஒரு பன்றியாக மாறி துரியோதனன் இவாளை பாடாப்படுத்தாமல் விட மாட்டான். அது ஒரு ஆளை அமிச்சு அவனை புஷ் அண்ட் ஹிட் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கார். அதனால் அவன் வந்திருக்கான்.
அந்த அந்த பன்றி மேலே 2 அம்புக்கள். அந்த காலத்தில் கஸ்டமைஸ்டு மக்கு, இப்போல்லாம் நீங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அவனே மக்கில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவான். டிஷர்ட் எல்லாம் அப்படி இருக்கு பாருங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்தில் அம்பில் எழுதிடுவா, ராமன் என்னும் செம்மை சேர் ராமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான்னு ராமாயணத்தில் வரும். ராம்னு அதில் எழுதியிருக்குமா. அந்த மாதிரி இதில் இவனுக்கு தெரிய வந்துடுது நம்ம அடித்த அம்போட சமமாக இன்னொரு அம்பு வந்திருக்குன்னு. அது அந்த வேடுவன் சொல்கிறான், நான் தான் அடிச்சிருக்கேன். அர்ஜுனனால் ஒத்துக்க முடியுமா? அவன் கிளாஸில் ஆல் செக்ஷன் ஃபஸ்ட். அவன் போய் எங்கேயாவது தோல்வியை ஒத்துப்பானா? அதனால் அவனே சொல்லிட்டான், நோ நோ நோ, என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் பாரு, ஐ வில் மெயில் இட் டு யூ. அதெல்லாம் சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை. யாருக்கு? சிவபெருமானுக்கும். கிராத்த ரூபத்தில் ஒரு காவியம் கிராத்தார்ஜுனியம்னு பேர். ஸ்ரீயக்குருணாம் அதிபஸ்ய பாலினியும் பிரஜாசுகாமாம் யமயுங்க வேதித்தும்னு ஒரு ரொம்ப ஆச்சரியமான பாரவி காவியம். 2 பேருக்கும் சண்டை. அடி பிச்சு புடுறார் போட்டு. இவன் அடிக்கிறான், அவர் அடிக்கிறார். அம்பாள் பார்த்துட்டு இருக்கா. ஒரு சமயத்தில் அம்பாளுக்கு பயமே வந்துடுத்தான். ஏன்னா அவள் கழுத்தில் போட்டுட்டு இருக்க மாலை கீழே விழுந்துடுத்தான். என்ன சார் ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்காளே அம்பாள், எப்படி இவளுக்கும் அர்ஜுனனுக்குமா சண்டை? சிவபெருமான் கழுத்தில் போட்டுட்டு இருக்க மாலை விழுந்துட்டு இல்லையா, இவ அர்த்தநாரி இல்லையா, அதனால இவ கழுத்துலையும் விழுந்துடுச்சு. கீழே மாலை விழுந்துடுத்தா இவளுக்கு ஒரே பயம். இப்படிலாம் ஆனதே கிடையாது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில். ஹஸ்பண்ட் பெரிய ஸ்ட்ராங் மேன், அவரே அர்ஜுனன் கிட்ட இப்படி சண்டை போடும்போது என்ன பண்ணுறதுன்னு பயம் வந்துடுத்தான். அனந்த கவி எழுதுறார், யாத்தை சுஸ்ருதிம் ஜஜாப அப்படின்னு ஒரு ஸ்லோகம். யாத்தை சுஸ்ருதிங்கிறது அனுவாகம். முதல்ல நம்ம ருத்ரம் சொல்லும்போது முதல்ல ஒரு மங்களம் சொல்லிட்டோ, அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய சொல்லிட்டோ, யாத்தைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு. யாத்தைஷு ஸ்ருதிம் ஜஜாப, சிவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக சிவனுக்குரிய அந்த ருத்ரத்தை அம்பாள் சொன்னதா அந்த இடத்துல ஸ்லோகத்தில் எடுக்கிறார். யாத்தைஷு ஸ்ருதிம் ஜஜாப. ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ருத்ரம் இருக்கு இல்லையா, இந்த ருத்ரத்தை பிரதோஷ வேளையில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சேவிப்பா. ஏன்னா பிரதோஷ சமயத்தில் தான் நரசிம்மர் வந்தார்னு போர். அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை. ஏன்னா த டைம் இஸ் நீதர் டே நார் நைட். அதனால் பெருமாள் வந்தார் இல்லையா நரசிம்மன், அதனால ருத்ரம் அவருக்கும் சேவிப்பா. சிமிலாரிட்டி என்ன இருக்குன்னா, கையில் வில் வச்சுட்டு இருக்காருன்னு வருதா, யாதைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனுஹு அப்படின்னு வருதா. அகோபிலத்துக்கு போனேன்னா நவநரசிம்மரில் பெருமாள் கையில் வில்லும் கையுமா இருப்பார் நரசிம்மர். ராமனுக்கும் ருத்ரம் சேவிக்கிறது வழக்கம். ஏன்னா இந்த வில் அவருக்கும் பொருந்தும். வியாக்கியானங்கள் அப்படி எழுதியிருக்கா. 3 விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். பிரசித்தமான இன்டர்பிரிட்டேஷன் சிவபெருமானுக்கு. அதனால வேதத்தில் பேதம் கிடையாது. அதில் ஒரு இடம் வரும், 4வது அனுவாக்கம்னு நினைக்கிறேன். நமக்க குபாய நிஷங்கிணே ஸ்தேனானாம் பதயே நமஹ தஸ்கராணாம் பதயே நமஹ ஸ்தாயூணாம் பதயே நமஹ அப்படின்லாம் வரும். இதை நீங்கள் லிட்ரலாக பட்டபாஸ்கரர் சாயனாச்சாரியால் வியாக்கியானத்தை வச்சு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அசந்து போயிடுவோம். இந்த மந்திரங்கள்லாம் எப்படின்னா நமஹா நமஹான்னு முன்னாடியும் பின்னாடியும் வரும். நமக்க குபாய நிஷங்கிணே ஸ்தேனானாம் பதயே நமஹா, முன்னாடி நமஹா பின்னாடி நமஹா. ஸ்தாயூணாம் பதயே நமஹ தஸ்கராணாம் பதயே நமஹ. ஸ்தாயூணாம் பதி தஸ்கராணாம் பதி அப்படின்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா சம்ஸ்கிருதத்தில்? முகமூடி கொள்ளக்காரன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன். என்ன சார் இப்படிலாம் அர்த்தம் சொல்கிறீங்களே, இப்படி இல்லாமல் அர்த்தம்? தஸ்கராணாம் பத்தினா பிக் பாக்கெட்டுன்னு அர்த்தம். ஐயோ எப்படி சார் அர்த்தம்னா எங்கள் ஆச்சாரியன் சாதிப்பார். பிக் பாக்கெட் இந்த கொள்ளை அடிக்கிறவாள்லேயே தினசு உண்டு. இந்த அப்படியே இந்த ஏதோ இந்த இப்போல்லாம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னு இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் ரெக்கமெண்டேஷன் ஒன்று வருது, அதை பாருங்கோங்கிற. அதில் பார்த்தா ஏதோ புவனேஸ்வரில் ஒரு மாமியோடைய செயினை அவன் பிடிச்சி இழுத்துன்னு போகிறான். அந்த மாமியும் சேர்ந்து ஓடுறான். அந்த வீடியோ பிரமாதமாக இருந்தது. மாமியும் விடலாம். அந்த மாமி முதல்ல பார்க்கணும். நான் இப்போ புவனேஸ்வர் போயிட்டு இருக்கேன், அந்த மாமியை தேடி பிடிச்சி பார்க்க போகிறேன். ஜம்முன்னு பிடி உஷா மாதிரி ஓடுறா அவனோட. கடைசியில் அவனை தள்ளி விட்டுடுறான். மாமியுடைய கேலண்ட்ரி அவார்ட் கொடுக்கணும். ஆனால் பொதுவாக இந்த பறிக்கிறவா என்ன பண்ணுவானா, டக்குன்னு பறிச்சுடுவா. என்னன்னா செயின் ஒன்று போனது ஒன்று வருத்தம் இருக்கும், மார்க்கும் வந்துடும். இங்கே அப்படியே ஒரு கீறல் வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செயினும் போச்சு, இது கழுத்தில் ரத்தமும் வருது. 2-வே லாஸ் அது இல்லையா? வின் சிச்சுவேஷன் மாதிரி லூஸ் சிச்சுவேஷன் இது. செயினும் போச்சு, ரத்தமும் போச்சு. ஆனால் பிக் பாக்கெட்டுங்கிறவா ரொம்ப மகான்களவா. அவள் நமக்கு வலியே கொடுக்க மாட்டா. நமக்கே தெரியாமல், நமக்கு அந்த வலியே தெரியாது. நம்ம ஆற்றுக்கு போனோன்னு தான் தெரியும். பையில் போடல கை மட்டும் வரும், ஒன்றுமே இல்லையே எங்கேன்னு தோணும். அந்த மாதிரி பகவானும் என்ன பண்ணுவாராம், அடியவர் செய்த பாவத்தை அவனுக்கே தெரியாமல் அவன் கிட்டேந்து பிக் பாக்கெட் பண்ணிவிடுவான், பறிச்சுடுவான்.
அதனால் ஸ்தாயூணாம்பதின்னு பேர் இருக்கு. ருத்ரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதை கரெக்டாக மாடர்னாக நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ அர்த்தம் இருக்கா அதில் தோணும். அந்த ஸ்ரீருத்ரத்தில் நம்ம சிவபரமா அர்த்தம் சொல்கிறோமா, ஸ்தாயூணாம்பதின்னு பேரை. ஹரிவல்லபன்னு பேர் பெருமாளுக்கு. ஹரிவல்லபா அப்படின்னு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் வருதா. ஹரிக்கு ரொம்ப பிடிச்சவள். ஹரின்னா என்ன? ஹரிர் ஹரதி பாப்பா, நீ திருடுறவனுக்கு ஹரின்னு பேர். ஹரன்னாலும் அதுதான் அர்த்தம். ஹர சப்தம் இல்லையா, அதனால திருடுறதுன்னு அர்த்தம். அதனால திருடனை ரொம்ப பிடிச்சிருக்கான் மகாலட்சுமிக்கு. அதனால நரசிம்மரோட மடியில் வந்து இவ வந்து உட்காந்துடுறா. சிவனுடைய மடியில் அம்பாள் வந்து உட்காந்தா மாதிரி. நரசிம்மருக்கும் 3 கண் உண்டு, ஞாபகம் வச்சுங்கோ. திரிநேத்ரன்னு பேர். நரசிம்ம தாபினி உபனிஷத்னு உண்டு. தாபனிய ரகசியானாம் சாரக்காமாசிகா ஹரிஹி. அந்த உபனிஷத்துல ஒரு பிரசித்தமான மந்திரம் இப்போ அப்படியே எல்லா பக்கமும் ஒலிக்கிறது. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும்னு அந்த உபனிஷத்துல தான் இருக்கு. பகவத் பாதாள் இந்த உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அவர் பாஷ்யம் பண்ணியிருக்கார், எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால அப்பேற்பட்ட உயர்ந்த அந்த நிசிம்மனுக்கும் 3 கண் உண்டு. நீங்கள் சிங்கப்பெருமாள் கோவில் போகிறேன்னு வச்சுங்கோ, அந்த பட்டர் சுவாமி இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், நீங்கள் போய் கேளுங்க. திருமண் காப்பை விளக்கி காமிச்சா 3வது கண்ணு தெரியும் நிசிம்மனுக்கு. தபன இந்து அக்னி நயனஹா. அதனால பிரதோஷ சமயத்தில் இங்கே சிவபெருமானுக்கு வழிபாடு நடந்தால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நரசிம்மனுக்கு வழிபாடு நடக்கும். இங்கே ருத்ரம் சொன்னால் அங்கேயும் ருத்ரம். பாருங்க, ஒரே வேதத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம். அதனால் இன்றைக்கி பகவான் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கார், ஸ்ரீருத்ரத்தை ஸ்மரிக்கிற மாதிரி. ஸ்ரீருத்ரம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த பாகம், சதருத்ரியம்னு பேர் அதுக்கு. ஆனால் இந்த மந்திரங்கள் சிலது ரிக்வேதத்துலேயும் வரும், சாமவேதத்துலேயும் வரும். ஆனால் ஒன்றா சேர்ந்து அழகாக 11 பாகங்களாக வருவது யஜுர்வேதத்தில், அதுவும் கிருஷ்ண யஜுர்வேதத்தில். அதனால்தான் சாமவேதியாக பிறந்த அபயதீட்சிதர்வாள் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ, நான் யஜுர்வேதத்தில் பிறக்காமல் போயிட்டேனே, எனக்கு ஸ்ரீருத்ரம் பாடமாக இருக்குமேன்னு. ஏன் சார், அவர் கத்துண்டா போச்சு, ஸ்வசாக்கையை விட்டுட்டு பரசாக்கைக்கு வரக்கூடாது வேதத்தில். உயர்ந்த விஷயம். அதனால் பெருமாள் முதல் சாட்சியாக இருக்கக்கூடிய பிரகலாதனுக்கு வாத்சல்யம் குணத்தால் அனுகிரகம் பண்ணார். 2வது சாட்சி சொல்ல ஆரம்பிப்பேன், ஆனால் இன்னைக்கு ஒரு சொல்லிட்டு தொடரும்னு போட்டுருவேன். மலரும், தொடரும், மணக்கும் இல்லையா, ரோஜாக்கு அப்படி தானே போடுறான், மணக்கும் அப்படிங்கிறான். அதனால் கரெக்டாக இப்போ இதில் இன்னொரு விஷயம் வேறு எழுதி வச்சுருக்கேன், அது ரொம்ப பியூட்டிஃபுல். இப்போ பெருமாளுக்கு பிரகலாதன் மேலே வாத்சல்யம் புரியுறதா? அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து பிரகலாதன்கிற பக்தன் மேலே வாத்சல்யம், தயை, அன்பு, கருணை, கம்பேஷன், மர்சி எல்லாத்தையும் காமிக்கிறார். ஆனால் அந்த பெருமாள் மேலே கம்பேஷன் காமிக்கிறதுக்கு யார் இருக்கா? புரியுறதா நான் சொல்கிறது இல்லையா? பெருமாளை சுமந்து கொண்டு இப்போ மே மாதம் வைகாசி வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, காஞ்சிபுரத்தில் பெருமாள் கருட சேவை கண்டருள்வர், ரொம்ப பிரசித்தம். காஞ்சிபுரம் கருட சேவைன்னா ரொம்ப அழகு. காஞ்சிபுரம் கேட்கவே வேண்டாம், அங்கே 4 சீசன், ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட், ஹாட்டஸ்ட் இல்லையா? நல்லா தகிக்கிற வெயில்ல அக்னி நட்சத்திரத்தை பெருமாள் மத்தியான வேளையில் வருவர். முன்னாடி வேத கோஷ்டி, பிரபந்த கோஷ்டி, ஒரு காலணி அணியாமல் நின்று ரோடில் போயிட்டுப்பா. நம்ம நான்லாம் எப்படின்னா, ஒரு எங்கேயாவது ஒரு புடவை கடை, பாதுஷா ஏதாவது ஒரு கடையில் நின்று போவன்டோ குடிச்சுண்டு, இட்ஸ் வெரி ஹாட், செருப்பு இருக்கும். அவள்லாம் அங்கே வேதம் நட்ட நடு ரோடில் சொல்லின்னு போவா, பிரபந்தம், வேதம் இதெல்லாம் சொல்லின்னு போவா. அப்போது பாருங்க, பெருமாளுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு கொடை தாங்கிகள் இருக்கா, பெருமாளை ஏழை பண்ணுறதுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் இருக்கா. அவ பாதத்துக்கு என்ன ஆகும்னு அந்த காலத்தில் நாவல்பாக்கம் சுவாமி என்ன பண்ணுவாரான், வெள்ளி குடத்தில் ஜலம் எடுத்துன்னு வந்து ரோட்டில் தெரிப்பறான். அவள் நடக்கும்போது அது ஜில்லுன்னு இருக்கணும். பாருங்க, பெருமாளுக்காக ஸ்ரீபாதம் தாங்கிகள் கவலைப்பட்டா, ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்காக இன்னொரு பெரியவர் கவலைப்பட்டார். குழந்தைக்கு அன்பில்லையே பாவம் நினச்சி பெருமாள் வாத்சல்யத்தில் வந்தார். பாவம் பெருமாள்னு நினைச்சாராம் ஒருத்தர். ஏன் சார் பெருமாளுக்கு பாவம் நினைப்பாளா, அவர் தான் எல்லாமாச்சே அப்படிங்கிறது ஞானம், எல்லாம் அவர் ஞானம். ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சா பக்தி. நடாதூரம்மாள்னு இருந்தார், பாலை ஊதி ஊதி கொடுத்தாரே பெருமாளுக்கு, ரொம்ப சுட கொடுத்தா சுட்டு போயிடும் நாக்குங்கிறதுக்காக ஊதி கொடுத்தாரு. அதனால தான் பெருமாள் வந்து வாய் திறந்து கேட்டாரா, நீ என் அம்மாளோ, நீ என் அம்மா மாதிரி எனக்கு ஆற்றி கொடுக்குறிய பாலேன்னு. அந்த மாதிரி பெருமாளுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ, இது யார் கவலைப்பட்டான்னா எங்கள் ஆண்டாளுடைய அப்பா, ஃபாதர். யார்? எல்லாம் கோன் பனேகா குரோர்பதி மாதிரி. அதனால் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுங்கிற அந்த பெரியாழ்வார் திருமொழி பிரபந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாகத்தை பாடும்போது பாடுறார்,
அந்தியம் போதில் அறிவுருவாகி, பிரதோஷ வேளையில பெருமாள் அறிவுருவாகினா சிம்ம உருவாகி அரியை அழித்தவனை, எதிரியை கொன்றவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுமே. அந்த ஹிரண்யகசிபுவை கிழிச்ச அந்த நரசிம்மருக்கு நான் பல்லாண்டு பாடுறேன், நீ நன்னா இருக்கணும் நரசிம்மான்னார். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கு பந்தனை தீர. பந்தனைங்கிறது பிறந்த குழந்தை இன்னைக்கு தான் பிறந்திருக்குன்னு வச்சுங்கோ, அன்னைக்கே ஒரு வியாதி வந்துடும் அதுக்கு, பந்தனைன்னு பேர். நரசிம்மர் அன்னைக்கு தானே தூண்லேருந்து வந்தார். தூண்லேருந்து வந்த நாள் அன்னைக்கே பாவம் அந்த குழந்தைக்கு போய் நக வியாபாரம் பண்ண வச்சுட்டானே இந்த ஹிரண்யகசிபு. பந்தனை வந்துட போகிறது என் நரசிம்மர் குழந்தைக்கு, அதனால அந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடுதுமே. அதனால பிரஹ்லாதனிடத்தில் வாத்சல்யம் காண்பிப்பதற்கு பெருமாள், பெருமாளிடத்தில் வாத்சல்யம் காண்பிப்பதற்கு பெரியாழ்வார். சரி, இது ஒரு பக்கம் ஆச்சா. ரெண்டாவது சாட்சி நீ கூப்பிடலாம். சாட்சி 2 த்ருவ் யூத்ரு. ஏன்? அவள் அப்பா பேர் என்ன? உத்தானபாதன், அதனால அவன் யூத்ரு. அதனால யூத்ருன்னா துருவன். இந்த துருவன் யாருன்னா உத்தானபாதன் ஒரு ராஜா, அவனுக்கு 2 பத்னி சுருச்சி சுனிதி. ஏன் சார் நம்ம கதையில் ஆரம்பிக்கும் போதே 2 பத்னி 3 பத்னின்னு ஆரம்பிக்கிறார். லேடிஸ் அந்த காலத்தில் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஐ வில் டேக் யூ டு த கோர்ட், ஹூ இஸ் தி செகண்ட் லேடின்னு கேட்டிருக்கணும். தைரியமே இல்லை போல இருக்குது அந்த காலத்தில். இப்படிலாம் இருக்க முடியுமா? அதனால் அந்த காலத்தில் ஆரம்பித்தாலே 2 கதை, 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப், அதில் 2 ஒய்ஃப் இப்போ தேவையில்லை. ராமாயணம்லாம் வந்து ஈஸியாக போயிட்டே இருக்கும். அதனால் இங்கே 2 ஒய்ஃப் சுனீதி சுருச்சி. சுனீதி வந்து கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், சுமாராக என்ன மாதிரி இருப்போம் பார்க்குறதுக்கு. ராஜாவுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. சுருச்சிங்கிறவோ இருப்போம், நம்ம ரொம்ப நன்னா இருப்போம் பார்க்கறதுக்கு. ராஜா எல்லா பார்ட்டிஸ்க்கும் அவ்வளோதான் கூட்டின்னு போவாள். இந்த சுனீதிக்கு பிறந்த பிள்ளை துருவன், சுருச்சிக்கு பிறந்த பிள்ளை உத்தமன். என்ன சார் இதெல்லாம் சுந்தர்குமார் அண்ணா சொல்லுவார். இதே அவர் ஒரு ஸ்லோகம்னு சொல்லிட்டு பிரதிபதம் சொல்லி 4 நாள் இதுவே போகும். எனக்கு கொடுத்துருக்கிறதே 3 நாள். அதுக்குள்ளே நான் பிரதிபதார்த்தம் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுங்கோ, அது ரொம்ப நாழி ஆகிடும். அது சுந்தர்குமார் அண்ணாவுக்கு மனப்பாட்டமாக அந்த கிரந்தங்கள்லாம் தெரியும். நம்மலாம் புஸ்தகம் கேஸ், ஓப்பன் புக். அதனால் இந்த இடத்துல அந்த அப்பாவான உத்தானபாதன் மடியில் ஒரு நாள் போய் உத்தமன், அந்த சுருச்சிக்கு பிறந்த பிள்ளை போய் உட்காந்துடுது. அப்பா வந்து குட் சைல்டு, வெரி குட் அப்படின்லாம் ஏதோ ரொம்ப பேம்பர் பண்ணியிருக்கார். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு அந்த தூணுக்கு பின்னாடியிலேருந்து துருவன் பார்த்துருக்கு. அது பார்த்துட்டு அப்பா நம்மளையும் கொஞ்சம்னு கிடுகிடுன்னு ஓடி போய் அப்பா இன்னொரு தொட காலியாக தானே இருக்குன்னு போய் உட்காந்துடுது. அப்பா ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை. கிடுகிடுன்னு ஓடி வந்தால் உத்தமனுடைய திருத்தாயா சுருச்சி ஓடி வந்து பிள்ளையை இழுத்தா. அப்பா மடியில் போய் உட்காந்துக்கிறதுக்கு உனக்கு என்ன தெனாவட்டு? அது 4 வயசு குழந்தை தெனாவட்டுலாம் பேசினா அதுக்கு என்ன புரியும்? என் வயிற்றுல நீ பிறந்தியாடா? நவத் சன்றுபதே திஷ்யம் பவான்னாரோ துர்மஹதி ந கிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜா. என் வயிற்றுலையா நீ பிறந்த? அதுக்கு என்ன பாவம் இதெல்லாம் தெரியும்? என் வயிற்றுல உன் வயிற்றுல என்ன? அதை போட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசி விட்றான். ஆனால் அந்த குழந்தைக்கு அர்த்தம் புரியலைனாலும் அவள் வெய்யறான்னு தெரிஞ்சுடுத்து. சின்ன குழந்தைகளுக்குலாம் அதெல்லாம் தெரியும். நீங்கள் அந்த டோன்லேயே அது தெரிஞ்சு போய்டும். என்ன சொல்கிறேன்னு புரியாது, கரெக்டாக அழ ஆரம்பிச்சிடும். அந்த டோனை கேட்டே அழும். அதனால் இந்த துருவன் ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அது ப்ரெஸ்டீஜ் ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஏன்னா இவ சொன்ன வார்த்தை அப்படி இருந்துதான். எப்படி இருந்ததுன்னர், வேல் திரிசூலம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங் இரும்பு திரிசூலம், அதை நெருப்பில் நன்னா காய்ச்சணும். அதை எடுத்து சட்டுன்னு காதில் வச்சா சாபத்னி மாதயௌ சுருச்சி சே கர்ணசூலமேன மாட்டவீனுல చురుకన தாளக ஸ்ரீஹரிని தியானிంచి சொக்கலேத. அந்த குழந்தை கர்ணசூலமைன மாட்டணும். அந்த குழந்தை உன்னை பார்த்து சொக்கித்தே கன கன ருச்சிர கன கவசன நின்னோ. அந்த குழந்தைகிட்ட இப்படி சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி அவள் அம்மா உள்ள 10 பாத்திரம் ப்ரில் போட்டு தேய்ச்சின்னு இருக்கான். ப்ரில்லாம் ஸ்பான்சர்னு நினைக்காதீங்க, நீங்கள் வேறு இவர் பேரை சொல்லியிருக்காரு, கொடுத்துருப்பா கொஞ்சம் ரூபான்னு நினைக்காதீங்க, சும்மா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா பாத்திரம் தேய்க்கிறதுலாம் அவன் சொல்கிறான் பியூர் லெமன் எக்ஸ்ட்ராக்ட்.
பாத்திரம் தேய்க்கிற அந்த லிக்விடில் வந்து பியூர் லெமன் எக்ஸ்ட்ராக்ட். குடிக்கிற லிம்காலில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர். நம்ம பாத்திரமாக பிறந்திருக்கணும் இல்லையா? பாத்திரமாக பிறந்தாலும் எலுமிச்சை பழம் கிடச்சிருக்கும். அதனால் அவள் ஏதோ பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கா. சுனீதி அவத்தில் நிறைய அல்வா கில்வா பண்ணியிருக்கா போல இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 8 மாதமாக அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆற்றுல பண்ணின்றதுபடி இந்த ஒரு சேனலில் பண்ணுறாளே, அதையே நீ பண்ணக்கூடாது. அது நம்ம பண்ணால் சுமாராக வருது. அவள் ஏதோ ஒன்று மறைச்சுட்றா நம்மக்கிட்ட இன்க்ரீடியண்ட்டை இல்லையா? அல்வானா அது வந்து பின்னமே ஆக மாட்டேங்குது, பாத்திரத்துலேருந்து வெளியிலே வரமாட்டேங்குது. உருளங்காய் உருண்டைன்னு ஒரு மாமி போட்டுருந்தா. அது ஒரு என்ன யூடியூப் சேனல், ஆற்றுல நான் பண்ணி பார்த்தேன். நானும் ட்ரை பண்ணேன். என்ன இவ்வளோ நாள் உபன்யாசம் சொல்லி வந்து ஆற்றுல பண்ணி பார்த்தேன். அந்த பொருளங்காய் உருண்டையை உடைக்க எனக்கு இன்னொரு பொருளங்காய் உருண்டை வேணும். அந்த மாதிரி அமைஞ்சுடுத்து. அதனால் ஒருத்தர் கேட்டார், இந்த பொருளங்காய் உருண்டையை சாப்பிட்ணோம்னா என்ன ஆகும்னார். காந்தி மகாபிரிவா சொல்லுவார், தந்த வருஷம்பர். புரியுறதோ? தந்த என்ன பல்லு, வருஷம்னா ஆண்டு, பல்லாண்டு சொல்லும்பர். தந்த வருஷம்னா பல்லாண்டுனா பல்லால் உடைக்க முடியாதுன்னா இன்னொரு பொருளங்காய் உருண்டை தேவை இதை உடைக்கிறதுக்கு. அந்த மாதிரி அவள் ஏதோ 10 பாத்திரம் தேய்ச்சிருந்தா. குழந்தை போய் சொல்லித்து, அம்மா என்ன இந்த மாதிரி சொல்லிவிட்டா சுருச்சி சித்தி அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி பட்டதிரியில் கேட்குறார், சுருச்சி ஏன் அப்படி சொல்லணும்? அதுக்கு ஒரு பதில் சொல்றார். துஷ்யந்தியஜா கலுபவத் விமுகைர் அசூயா. உன்கிட்ட பக்தி இல்லாதவாளுக்கு கிருஷ்ணா அசூயை என்கின்ற பொறாமை நேச்சுரலாக வந்துடும். கிருஷ்ணரை தியானம் பண்ணால் அசூயை இருக்காதான். ஏன்னா ஏன் ஜெல்லஸாக இருக்கணும்? ஏன்னா we have attained the greatest of the great. கண்ணனை அடைந்து விட்டால் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. அதனால் துருவன் வந்து அவள் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு, அம்மா எனக்கு இந்த அன்பு எனக்கு எங்கே கிடைக்கும்? எனக்கு தெரியலடா, வேணா நீ பெரியவா கிட்டலாம் போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அது வீட்டு வாசலில் வருது. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் துருவனுக்கு உபதேசம் பண்ணது நாரதர். விஷ்ணு புராணத்தில் துருவனுக்கு உபதேசம் பண்ணது சப்த ரிஷிகள். அதனால் என்ன ஆகும்னா, பாகவதத்தில் ஒரே ஸ்லோகம் நாரதர் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவார். விஷ்ணு புராணத்தில் 7 ஸ்லோகம், ஒரு ரிஷியும் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஜாம்போரி மெட்லி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம், ரெண்டுத்தையும் கொடுத்துடலாம். அதனால் ஏன்னா விஷ்ணு புராணம்லாம் அடிக்கடி கேட்டிருக்க மாட்டோம். பாகவதம்னா அது சப்தாகமாக ஓடிண்டே இருக்கும். விஷ்ணு புராணங்கிறது ரொம்ப ரேர். அதனால் இந்த குழந்தை ஒரு உயர்ந்த பதத்தை அடைய வேண்டும் என்று நினைத்ததாம். ஐ ஷுட் ரீச் அ வெரி குட் பொசிஷன். லைஃப்லேயே நம்ம சொல்ல மாட்டோமா, நீ நல்ல உயர்ந்த பதவிக்கு வரணும்ப்பா. அதுதான் இந்த ஸ்லோகத்தில், வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதாரியாத் அகசோஷனாத் அகணித ஸ்ரேய பதம் பிராபணாத். அந்த உயர்ந்த பதத்தை அடைந்தான் துருவன். என்ன பதம் ஆசைப்பட்டான் தெரியல. ஐ வாண்ட் டு ரீச் அ ஹை பொசிஷன் அப்படின்னா. வெளியில் வந்து பார்த்தா மரீச்சிங்கிற ரிஷி இருக்கார். அவர் சொல்கிறார், அதை அடையறதுக்கு ஒரே ஒரு வழி, நான் சொல்கிறத கேளு. அநாராதித கோவிந்தைர் நரைர் ஸ்தானம் நிருபாத்மஜ நஹி சம்பிராப்யதே சிரேஷ்டம் தஸ்மாத் ஆராத்யம் அச்சுதம். அச்சுதனை தியானம் பண்ணு. அச்சுதன செவன ச அப்படின்னா விடுதல்னு அர்த்தம். யார் நழுவி நம்மளை கை விட்டுருவாளோ, நீங்கள் எங்கேயோ கோவிலுக்கு போகிறேலாம் அடுத்த மாதம், நீங்கள் போகும்போது என்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்லுங்க, நானும் வரேன் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு போயிடுறா இல்லையா, சுத்த. ஆனால் பெருமாள் கிட்ட அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னா கூட ஞாபகம் வச்சுப்பார். அதனால அச்சுத. அதனால தான் ருக்மிணி எழுதும்போது ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சிண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் துவை அச்சுத ஆவசி அப்படின்னு முடிக்கிறா ருக்மிணி. அதனால் இந்த இடத்துல ஆராத்தியம் அச்சுதம். அங்கீரஸ்னு ரிஷி, அவர் ஒரு உபதேசம் பண்ணார். யஸ்யாந்தஹ சர்வமே வேதமச்சுதஸ்யாவ்யமாத்மனஹ தமாராதய கோவிந்தம் ஸ்தானம் அக்ரியம் யதீச்சசி. கோவிந்தனை தியானம் பண்ணு. புலஸ்தியர், புலஸ்தியர் வந்தே வரணும்னா பராசரருக்கு அனுகிரகம் பண்ணவர் புலஸ்தியர். பரம் பிரம்ம பரந்தாமயோசௌ பிரம்ம ததா பரம் தமாராத்ய ஹரியாதி முக்திம் யப்யதி துர்லபம். ஹரிய தியானம் பண்ணு. புலஹர்ஷ் வந்து சொல்றார், ஐந்திரமிந்திர பரம் ஸ்தானம் யமாராத்ய ஜகத்பதிம் பிராபயஜ்ஞபதிம் விஷ்ணும் தமாராதய சுவ்ரத. கிரது அப்படிங்கிற ரிஷி சொல்றார்,
யோ யஜ்ஞ புருஷோ யஜ்ஞः யோகேஷः பரமः புமான் தஸ்மின் ஸ்துஷ்டே யதः பிராப்யம் கிம் ததஸ்தி ஜனார்தனே. ஜனார்தனனை தியானம் பண்ணு. எந்த க்ஷேத்திரമാണ് ജനാർദ്ദനൻ? എന്താണ് ക്ഷേത്രം? ജനാർദ്ദനൻ അറിയോ? വർക്കലൈ അറിയാ? വർക്കலை க்ஷேத்திரമാണ്. அதனால் வர்க்கலை க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா ஜனார்தனனாக காட்சி கொடுப்பார் இல்லையா? எல்லாம் கேரளா போகிறதுக்கே இப்போ பயமாக இருக்குது சார் அப்படின்னு இப்போ சொல்லலாம். எல்லாம் கொஞ்சம் சரியானோன்னு போய் க்ஷேத்ராடனம் பண்ணும்போது வர்க்கலை போயிட்டு வாங்க. ஜனார்தனன்னு பேர் பெருமாளுக்கு. அடுத்தது வசிஷ்டர் சொல்கிறார், பிராப்னோஷ்யாராதிதே விஷ்ணௌ மனசா யதிச்சசி திரைலோக்கியாந்தர்கதம் ஸ்தானம் கிமு வத்ச சுதோத்தமம். வத்ச சுதோத்தமம், வத்சர்கள்லேயே உத்தமன். உத்தமன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பெஸ்ட். நீ போய் விஷ்ணுவை தியானம் பண்ணு. அத்ரி அப்படிங்கிற மகர்ஷி சொல்லி கொடுக்குறார். அத்ரிங்கிற மகர்ஷி ரொம்ப வசதி. ஏன்னா அத்ரி மகர்ஷியுடைய கோத்திரக்காராளுக்கு ஆத்ரேயாள்னு பேர். யாராவது ஆத்ரேயக்காராள் இருக்கீங்க? ஆத்ரேய கோத்திரம் சார், நீங்கள் அதுக்கு மேலே எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம்னு சொன்னால் நாங்கள் கை தூக்குறோம். பாருங்க இப்போ தூக்கிட்டா. ஓத்தர் ஆத்ரேய கோத்திரம்னா அது பெரிய விஷயம். என்னென்னா யஜ்ஞத்துக்கு வேதம் சொல்கிறவா யாராவது வந்திருந்தா ஒருத்தர் ஒரு கோத்திரம் இருக்கலாம் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறது சாஸ்திரம் ரூல், ஆத்ரேய கோத்திரத்தை சேர்ந்தவருக்கு தான் முதல் தானம் கொடுக்கணும். ஓஹோ சார், அப்படின்னா எல்லாரும் ஆத்திரேயத்தில் பிறக்க முடியுமா சார் அப்படின்னா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோத்திரத்துக்கு ஒரு பெருமை அப்படி சொல்லலாம். ஸ்ரீவத்ச கோத்திரம் யாராவது இருக்கீங்களா? நிறைய பேர். ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கு என்ன தெரியுமா? பஞ்சாரிஷையே பிரவரான்வித்தன்னு வரும். அந்த ஒரு பிரவரத்தில் வரும் 5 ரிஷிகள் இருப்பான். ஹரித கோத்திரக்காரா யாராவது இருக்கீங்களா? நானும் தூக்கிடலாம். எங்களுக்கும் ஒரு பெருமை உண்டு. ஏன்னா ராமானுஜர் கூறத்தாழ்வான் ஹரித கோத்திரம். சரி, இப்போ விஷயம் பாக்கி எல்லாமும் நல்ல கோத்திரம் தான். இப்போ கோத்திரத்தை பற்றி பிரவச்சனம் பண்ணுறதுக்கு நான் வரல. எல்லா கோத்திரமும் வசதி தான் சுவாமி அப்படி கன்க்ளூட் பண்ணிடலாம். இங்கிலீஷில் சொல்வா த பெஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் அப்படின்பா. அதுமாதிரி எல்லாரும் ஈக்குவல். அதனால் இப்போது அத்ரி மகர்ஷி சொல்கிறார், பரஸ்பராணாம் புருஷோ யஸ்ய துஷ்டோ ஜனார்தனः சப்ராப்னோத்யக்ஷயம் ஸ்தானே தத் சத்யம் மயோதிதம். ஜனார்தனனை தியானம் பண்ணு. இப்போ நாரதர் ஒரு ஸ்லோகம் சொன்னார். இப்போ சப்தரிஷிகள் ஆயிட்டா. இப்போ நாரதர் பாகவதத்தில் சொன்னது தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ய இச்சே ஸ்ரேயஸ்ய ஆத்மனஹ ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம். ஹரிய தியானம் பண்ணு. துருவனுக்கு எல்லாம் ஒரு மாதிரி புரிஞ்சு கொடுத்து, சரி பெருமாளை தியானம் பண்ணணும் போல இருக்குன்னு காட்டுக்கு நடந்து போச்சு. தம்மா துண்டு குழந்தை, 4 வயசு குழந்தை, ப்ளே குரூப் போக வேண்டிய வயசு அது. ஜம்முன்னு காட்டுக்கு நடந்து போகிறது. மிருகங்கள்லாம் ஏதாவது அதை பண்ணி தான் கேட்டால் ஒன்றும் பண்ணலை. பொதுவாக இந்த நாய் வச்சிருக்கிறவாள்லாம் சொல்லுவாள், யூ ப்ளீஸ் கம். அது பாவம், அது ஒன்றும் பண்ணாது, நமக்கு தெரியுறது அதுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நம்ம போகும்போது தான் அது கத்துறது. யாராவது வந்தபோது கத்துமா, நோ நோ மை டாக் வில் நாட் ஷவுட் ஈவன் தீவ்ஸ் கம் ஒன்லி வென் யூ கம். நம்ம பார்த்த உடனே நாய் கத்துறது, அதுக்கு எதுவும் நம்மளை பார்த்தா பிடிக்க மாட்டேங்கிறது. அதனால் அனிமல் லவ்வர்ஸ் எல்லாம் அவள்லாம் இந்த ஜூக்கெல்லாம் போனால் பயப்படவே மாட்டாள். ஜம்முன்னு இதை பார்த்தோன்னே இப்படி செல்ஃபிலாம் எடுப்பா, இதெல்லாம் பண்ணுவாள். நமக்கு மிருகம்னு சொன்னாலே நமக்கு பயமாக இருக்குது. ரொம்ப கூலாக ரசிக்கிற ஒரே ஒரு மிருகம் நரசிம்மம். இல்லை, அவரை பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஏன்னா அவர் லக்ஷ்மியோடு இருந்தால் ஜாலியாக இருக்குது. இல்லை லக்ஷ்மி நரசிம்மனா பார்த்தா நல்லா இருக்குது. அதனால் இந்த குழந்தை காட்டுக்கு சென்றதான். மிருகங்கள்லாம் ஒன்றும் பண்ணலை. ஜம்முன்னு காட்டுக்குள்ளே போச்சான் இல்லையா? ராயல் பாய் என்னெல்லாம் கூட்டுன்னு போயிருக்கலாம். பக்கத்தில் ஒரு ஸ்வீட் ஷாப்பை எடுத்துன்னு போயிருக்கலாம். குலாப் ஜாம் இல்லையா, அப்புறம் பாதுஷா, ஜஹாங்கீர் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருக்கலாம் போல. இது என்ன பண்ணி எடுத்து சொல்கிறார், அப்பக்ஷா வாயுபக்ஷா. முதல்ல என்ன பண்ணி தான் கீழே இருக்கக்கூடிய இலையெல்லாம் சாப்பிட்டுதான். ஆச்சா, வெறும் இலை சார், அதெல்லாம் சாப்பிட்ருக்குது. அடுத்தது கொஞ்ச நாள் ஆனவுடனே, கொஞ்சம் மாதம் ஆனவுடனே ஒத்தக்காலில் நிற்கும். அப்போ கிழங்கெல்லாம் சாப்பிடும். கொஞ்ச நாள் ஆனவுடனே ஜலம், அதான அதுவும் இல்லை, வாயு பக்ஷா. வாயுவை மட்டும் சுவாசம் பண்ணிட்டு உயிர் வாழ்ந்ததாம் இந்த குழந்தை. யோசிச்சு பாருங்க, 4 வயசில் அதுக்கு என்ன வைராகியம் இல்லையா? 2 நாள் நான் அந்த மாதிரி காட்டில் இருந்திருப்பேன். அப்புறம் பாவம் நம்ம அப்பா தானே சொல்லியிருக்கார், நம்ம சித்தி தானே சொல்லியிருக்கா, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வந்துட்டுருப்பேன். நான் என்ன முதல் 2 நாளே இருந்திருக்க மாட்டேன். அது ஒரு விஷயம் இருக்குது தனியாக. இந்த குழந்தை ஜம்முன்னு இருக்குது. இதனுடைய தேஜஸ் இந்திரனை பயமுடுத்தி விட்டோம். இந்திரன் அப்பப்போ அவருக்கு பவர் அண்ட் பொசிஷன் தான். சீட்டுக்கு எதுவும் வந்துடக்கூடாது, சீட் ஷேரிங்கே அவர் கிடையாது. அதனால் அவருக்கு ஒரே பயம் வந்துடுச்சு. அப்சரஸெல்லாம் அமைச்சார். அவர் 4-5 பேர், அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, V5 அப்படின்னு பேர். மேனகா, ஊர்வஷி, திலோத்தமா, ரம்பா, புஞ்சிகஸ்தலா. யாரையாவது டெலிகேட் பண்ணிவிடுவார். ப்ளீஸ் கோ டு திஸ் டெஸ்டினேஷன் வேர் சப்யாசாச்சிஸ் க்ளோத்ஸ் அண்ட் கோ.
இல்லை ரீட்டு கபூர்னு ஒருத்தி இருக்கா, அவளது போட்டுன்னு போயிடு அப்படின்னா இதெல்லாம் போட்டுன்னு வந்து அவள் டான்ஸ் ஆடுவா. விஸ்வாமித்திரெல்லாம் அப்படியே ஜம்முன்னு பார்த்த உடனே என்ன பார்வை உந்தன் பார்வைம்ப சகுந்தலா பிறந்துருவா, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா இல்லையா? அதனால் இந்த மாதிரி கதாபிரசங்கம் இருக்கும். ஆனால் இந்த ஜம்முன்னு இந்த குழந்தை அப்படி வைராகியத்தோடு இருக்குது. ஊர்வஷிக்கு டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி காலெல்லாம் வலிச்சு இந்திரா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. கடைசியாக பெருமாள் கருட வாகனத்தில் வரார். ஏன் சார் பெருமாள் அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இறைவன், ஏன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் வர வேண்டும்? கேள்வி இருக்கா இல்லையா? ஹீஸ் ஆம்னி பிரசன்ட்டுங்கிறேன், தென் வை ஷுட் ஹி ட்ராவல்? அப்படின்னா அடியவருக்கு புரியணும்னா அப்படி தான் வந்தாகணும். இப்போ கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் வைகுண்டத்துலேருந்து ரிமோட்டில் காத்திருக்க விடாதா? அப்படின்னா கஜேந்திரன் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அப்படி ரிமோட் கண்ட்ரோலில் காப்பாற்றிருந்தால் அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். See, I tried reaching out to him. He didn't come. I don't know, just a coincidence it happened அப்படிங்கும் இல்லையா? அவர் பிரத்யட்சமாக வந்து காப்பாற்றினாதான் ஃபோட்டோ பிடிச்சோன்னா அந்த யானை கூக்குரல் இடுற மாதிரி அவர் ஃபோட்டோவை காப்பாற்றினாவா இல்லை நமக்கு தெரியுது. ஆனால் இந்த குழந்தை மனசில் நாரதர் சொல்லி வச்சுருக்கார், பெருமாள் இப்படி இருப்பாரான் அப்படி இருப்பாரான். பெருமாள் கருட வாகனத்தில் ஏறி வரார். அவர் வந்த உடனேயே சாமகானம் கேட்டுதுன்னு பாகவதத்தில் சொல்லுவாள். ஏன்னா கருடன் பட்டு பட்டுன்னு அடித்தார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கருடன் வந்து வேதஸ்வரூபி. நேத்திரம் காயத்ரம் ஊச்சேஹே, கருடனுடைய கண்ணுக்குள்ளே காயத்ரி மந்திரம் இருக்கும். அந்த மாதிரிலாம் தேசிகன் கருட பஞ்சாசத்துன்னு ஒரு பிரபந்தத்தில் எடுத்திருக்கார். பெருமாள் பிரத்யக்ஷமானார். பிரத்யக்ஷமான உடனே அந்த குழந்தைக்கு பெருமாளை பார்த்த உடனே ஒரே ஆசை வந்துடுது. இந்த மாதிரி ஒரு பியூட்டி அது பார்த்ததே இல்லை. குன்றாத ஒரு இளமையோடு கூடியவன். இந்திரநீலம்னு ஒரு கல்லுண்டு, கேள்விப்பட்டிருக்கா? இந்திரநீலம், சிந்தாமணின்னு ஒரு கல் உண்டு இந்திரலோகத்தில், அதெல்லாம் உண்டு. இந்திரநீலம்னே ஒரு கல் உண்டு. அது ஒரு பளிச்சுன்னு ஒரு ப்ளூ, ஒரு சரி எப்படி சொல்கிறது, அந்த நார்த்துலலாம் இங்கேயும் விற்கிறது. இது போது சொல்கிறேன், பேட்டா அப்படின்னு ஒரு ஸ்வீட் உண்டு. பேடா இல்லை, பேட்டா, பூஷணிக்கால பண்ணுவா. அது அதுக்குள்ளே சர்க்கரை இல்லை, அதுவே சர்க்கரை. சர்க்கரையில் முழுகி எடுத்திருப்பா அதை நன்னா. அதனால் அக்காரக்கனின்னு பேர் தமிழில். அந்த மாதிரி அந்த பேட்டா ஸ்வீட்டை பார்த்தேன்னு வச்சுங்கோ, வெளியிலெல்லாம் இப்போ நீங்கள் உடனே உயர்ந்த பாகங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி தாழ்ந்த விஷயங்களோடு சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மை எய்ம் இஸ் நாட் டு சே வாட் இஸ் தேர் ஜஸ்ட் இன் த புக். இது இன்னொருத்தருக்கு போய் சேரணும். இப்போ ஞானிகள் நீங்கள்லாம் பல பேர் இருப்பேள், பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யா. ஒரு குழந்தை வந்திருந்தானே அதுக்கு புரியிறாப்பில் சொல்கிறது தான் உபன்யாசக்கருக்கு கடமையை ஒழிய, நான் வியாசபீடத்தில் இருக்கேன் நான் இப்படித்தான் சொல்லுவேன். தீக்ஷிதர் வாழ் அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காருன்னா, தீக்ஷிதர் வாழ் 1960 இருந்தார். அவரே இன்னைக்கு 2020 இருந்தார்னா அவருடைய சாமர்த்தியம் இந்த யங்ஸ்டர்ஸை ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். பேட்டான்னு ஒரு ஸ்வீட் இருக்கு இல்லையா, இவ்வளோ டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறதுக்கு. அந்த பேட்டா ஸ்வீட்டு வெளியில் காஞ்சா மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போகணும், ஆர்டர் பண்ணிவிடுங்க ஸ்விக்கியில். அதை வெட்டினேல்னு வச்சுங்கோ, உள்ளே நல்லா வாட்டரியாக இருக்கும், ஒரு வாட்டர் பதம் இருக்கும், வெளியில் ட்ரையாக இருக்கும். போய் பாருங்களேன், நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி தான் இந்திரநீலக்கல், வெளியில் லைட் ப்ளூ இருக்கா மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டோனை பிளந்தேல்னு வச்சுங்கோ, ஒரு ப்ளூ தெரிக்கும் பாருங்க, உங்கள் கண்ணை கூட மறைச்சிரும். அதுக்கு இந்திரநீலம்னு பேர். அந்த கலர் பெருமாள். இந்திரநீலமணி சன்னி பாபகன சந்திர சூரிய நயனா பிரமேய வாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர ஜயன சமன சன்னுத ஜக, இந்திரநீலம்னு பேர். அந்த இந்திரநீல ப்ளூ பெருமாள் கிட்ட இருக்குமா? புரிஞ்சு கொடுத்தா இந்திரநீலம்? அதுதான் இப்போ இல்லைங்கிறனா. ஏன்னா பெருமாள் ப்ளூ மட்டும் இல்லை. ஓஹோ, இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரேன். ப்ளூ ஒரு ஆங்கிளில் பார்த்தா ப்ளூ. இந்த தாய்மார்களுக்கு தெரியும், புடவை வாங்கும்போது இந்த மயில் கழுத்துன்னு ஒரு கலர் உண்டு. இதெல்லாம் நீங்கள் ஒரு கலர்னு சொல்லவே முடியாது. இப்படி பார்த்தா ஒரு மாதிரி ப்ளூ இருக்க மாதிரி கொஞ்சம் பிங்க் தெரிக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக. மாந்துளிர்னு ஒரு கலர் உண்டு. இதெல்லாம் பார்த்தா டபுள். பெருமாளை ஒரு ஆங்கிளில் பார்த்தா ப்ளூ இருக்க மாதிரி இருக்கும், இப்படி 2 சென்டிமீட்டர் நகர்ந்துருங்கோ பச்சை தெரியும். மரகத மணிமய சேலா கோபால, பச்சை. சரி சார், பச்சை தெரியறதுன்னு கொஞ்சம் அந்த பக்கம் 4 சென்டிமீட்டர்ஸ் நகர்ந்து போனால் கருப்பு தெரியும். சரி, இவர் கருப்பா ப்ளூவா இல்லைடா பச்சையா? கம்பரே குழம்பி போயிட்டார்.
வெய்யோன்னொளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் அது மெய்யோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ சொல்ல முடியல அவருக்கு. அந்த மாதிரி கலர்ல ஒருத்தர் பிரத்யக்ஷமாயிருக்கார். அவருடைய மகுட்டம் எப்படி இருக்குன்னா பெரியாழ்வார் சொன்னார், 1000 சூரியர்கள், 1000 சன்ஸ். சாதாரணமாக எங்கேயோ இருக்கிற சன்னியே மாத்தியானத்தில் பாரு, அத்தை பாரு, இத்தை பாருன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகுது நமக்கு, எங்கேயோ இருக்கிற சன்னை பார்க்கறதுக்கே. சன்னியே எடுத்து அந்த மாதிரி ஒரு 999 க்ளோன்ஸ் பண்ணிக்குங்க. 1000 சூரியர்களை ஒன்று திரட்டி உருவாக்கின கிரீடம் போல் இருக்குமாம் அவருடைய மகுட்டம். உங்களால் அதுக்கு ஷேப்பே கொடுக்க முடியாது பாருங்க, எப்படி பளிச்சுன்னு இருக்கு. அவர் ஒரு கலர், இதாச்சா கண்ணு அவ்வளவு அழகாம். எப்படி இருக்குன்னா கடியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள், காது வரைக்கும் நீண்டு இருக்குமா. டான்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவார்னா அவ்வளோ வரைக்கும் நீடு இல்லைன்னா மை அவ்வளோ வரைக்கும் இழுத்துருவா. கண்ணே அவ்வளோ வரைக்கும் இருக்கணுங்கிறார். அது வரைக்கும் பார்த்தா இங்கேருந்து இப்படி திறந்து பார்த்தா கண் இது வரைக்கும் இருக்கணுமா. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணா. சூரியனுடைய கிரணங்கள் விடிகார்த்தால பட்டவுடன் ஜலசம்பந்தத்தோடு நீளத்தண்டோடு கூடிய தாமரை எப்படி பூத்திருக்குமோ அதுபோல் பூத்திருக்கக்கூடிய கண்கள். அச்சா எள்ளுப்பூ, அந்த எள்ளுப்பூக்கு எப்படி கீழே கொஞ்சம் நீட்டமாய் வளைஞ்சிருக்கோ ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி மூக்கம், மூக்கு ஷார்ப்பாக இருக்கணுமா. கருடன் மாதிரி அப்படி தீக்ஷணமாக இருக்கணும். செவ்வாய், அந்த வாயை திறந்தால் நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து பல்லாயிருக்கோங்கிற மாதிரி பல்வரிசையாம். அந்த பெருமாள் சோதிவாய் திறந்து அந்த இடத்துக்கு வந்து துருவான்னு கூட்டார். அந்த 4 வயசு குழந்தை கண்ணை திறந்து பார்த்து இந்த திவ்யமங்கள விக்கிரகம் தெரியறது. அந்த குழந்தைக்கு ஒரு பக்கம் துக்கத்தை சேர்த்து வச்சிருக்கு. எங்கள் அப்பா கிட்டேந்து ஒரு குழந்தைக்கு எனக்கு ஆசை கிடைக்காம இருக்கேன்னு அந்த துக்கம். எப்படி வால்மீகிக்கு விழுந்த பக்ஷியை பார்த்தவுடன் ஷோகா ஸ்லோகத்துவமாகதகான்னு வந்ததோ, இந்த குழந்தைக்கு சோகமானது அடிவயத்திலேந்து பிறந்து இது வரைக்கும் இருக்கான். விழுங்க முடியலையா குழந்தைக்கு. அந்த குழந்தைய பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணாராம், சங்குங்கிற அந்த ஆயுதம், இந்த பஞ்சாயுதங்களில் இது ஒரு ஆயுதத்தை தான் யூஸே பண்ண முடியாது சண்டைக்கு. இது வந்து ப்ரீ சண்டை. இப்போ சொல்கிறோம் இல்லையா, இந்த வியாதி ஒன்று வந்திருக்கே ப்ரீ, இந்த வியாதி அது சொல்ல மாட்டேல வாயை திறந்து. இவ்வளோ நாள் அதையே சொல்லி சொல்லி நம்ம நாமசங்கீர்த்தனை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அது எதுக்கு சொல்லவானே, அவ்யாபதேசன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஒருத்தர் பேரை சொல்லக்கூடாதுன்னா அவள் பேரை அதுதான் அது அப்படின்னு சொல்லணும். எது நமக்கு ரொம்ப படுத்துறதோ அது பேரை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த குழந்தைகள்ல இந்த ஹாரி பாட்டர்னு ஒன்று படிப்பா, அதில் ஒருத்தன் எதிராளி வருவான், பேர் என்ன, வால்டிமார்ட். அவனை சொல்லுவா த ஒன் ஹூ இஸ் நாட் டு பி நேம்டும்பா. எல்லாம் ரவுலிங் இங்கேருந்து காலக்ஷேபம் கேட்டுட்டு அங்கே போய் எழுதியிருக்கா. பாவம் வால்மீகி வியாசர் அவள்லாம் காப்பி ரைட் வச்சுக்கல, ஜம்முன்னு அவள் உட்காந்துருக்காங்க. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த ப்ரீ இதுன்னு சொல்கிற மாதிரி வால்மீகிக்கு எப்படி அந்த சோகம் ஸ்லோகமாக மாறித்தோ இந்த குழந்தைக்கு சொல்லணும்னு ஆசை. பெருமாள் பஞ்சாயுதங்களில் ஒரே ஆயுதம், சண்டை போடாத ஆயுதம் சங்கு. சங்குக்கு சண்டைக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவா, சண்டை போது அது அங்கேயே தான் இருக்கும். அதனால தான் ஆண்டாளுக்கு அது மேலே ரொம்ப கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளை செவ்வாய் தான் தித்தி திருக்குமோலாம் அதை ரொம்ப பார்த்து லவ் டோன் ஆண்டாள் அதை கேள்வி கேட்டா. அந்த சங்கை மடியில் வச்சுட்டாராம் பெருமாள். எங்கேயாவது வச்சுக்கணும் இல்லையா, ஸ்டோர் பண்ணிட்டு அந்த சங்க ஸ்பர்ஷம் பண்ண கையால் இந்த குழந்தையோட கன்னத்தை அப்படி ஜில்லுன்னு தொட்டாராம். அந்த ஸ்லோகம் இந்த இடத்துல சோக்காயிருக்கு இல்லையா, அது பட்டார்னு உடஞ்சி ஒரு ஸ்லோகமாக மாறி விடுத்தான். சஹஸ்ரசீர்ஷ புருஷः சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபத் சர்வவ்யாபி புவஸ்பர்ஷாத் அத்யதிஷ்டத் தசாங்குலம். ஒரே டவுட், இப்போ நீங்கள் சொன்னது வேதமா ஸ்லோகமா? இது ஸ்லோகம். பியூட்டி என்ன தெரியுமோ, வேதம் எல்லாராலையும் சொல்ல முடியாது இல்லையா, கத்துண்டவா தான் சொல்லணும், இன்னார் தான் சொல்லணும், இன்னைக்கு தான் சொல்லணும். அதனால நம்ம மகரிஷிகள் என்ன பண்ணிவிட்டா, நிறைய இடத்துல வேத வாக்கியங்களை ஸ்லோகமாக மாற்றிவிட்டா. இது விஷ்ணு புராணத்தில் துருவன் பண்ணக்கூடிய ஸ்துதி, அப்படியே புருஷ சுக்தத்தை எடுத்து அது ஸ்லோகமாக மாற்றிட்டு இருக்கும். பாருங்க மறுபடியும், சஹஸ்ரசீர்ஷ புருஷः சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத்
சர்வவியாபி புவஸ்பர்ஷாத் அத்யதிஷ்டத் தசாங்குலம். மாற்றிடுத்து. சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு சோகம் வந்துதா, அது ஸ்லோகமாக மாறிடுதா. பெருமாள் தன் மடியில் எடுத்து வச்சுண்டு அதை அப்படியே கட்டி பிடிச்சுண்டாராம். அந்த குழந்தை சாதாரண மலமாம்சத்தோடு கூடிய அப்பா ஆசை கிடைக்கலையே நினச்சிது. சர்வலோகேஸ்வரனே இதுக்கு அப்பாவாக அரவணைச்சுட்டார். திஸ் இஸ் அ பிக் லெசன் ஃபார் அஸ். நம்ம நினைப்போம் இல்லையா, ஐயோ சில குழந்தைகள்லாம் ஐயோ அப்பா அம்மா இல்லாமல் இருக்கேன்னு. ஏதோ ஒரு விதத்தில் பெருமாள் அந்த வாத்சல்யத்தை யார் மூலமாவது அந்த குழந்தை கொண்டு சேர்த்துருவார். அட் சம் பாயிண்ட் இன் டைம், நம்ம நினைச்ச சமயத்தில் இல்லை, அது கொண்டு சேர்த்துருவார். சில குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இருப்பா, ஆனால் அது மேலே பராமரிப்பே இருக்காது. அப்படியும் இருக்கும் இல்லையா. பகவானுடைய சிருஷ்டியில் ஹீ நோஸ் ஹவு டு செட்டில் த ஸ்கோர்ஸ். அந்த குழந்தைக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணி வரம் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ தான் சொன்னார், இனிமேலேந்து என்ன இது ஞாபகம் வச்சுங்கோ, யாராவது கண்டினியூஸாக இன்டரப்ஷனே இல்லாமல் அன்இன்டரப்டடா என்ன நினைச்சா, உன்னுடைய பேரால் அவ ஞாபகத்தை நான் ஞாபகம் வச்சுப்பேன். என்ன சார் மறுபடியும் சொல்லுங்க. யாராவது அடியவர் என்ன அன்இன்டரப்டடா அல்லது கண்டினியூஸாக நினைச்சா, அவ என் மேலே பக்தி வச்சிருக்கா இல்லையா, அந்த ஞாபகத்தை உன் பேரால் வழங்கப்படும். ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிற ப்ராசஸ்க்கு சம்ஸ்கிருதத்தில் ஈஸி வேர்ட் ஸ்மிருதி. ஸ்மிருதினா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் கண்டினியூஸாக ஞாபகம் வச்சா என்ன சொல்லுவா தெரியுமோ, துருவா ஸ்மிருதின்னு சொல்லுவா. துருவா ஸ்மிருதினா அவிச்சின்னமாக நினைக்கணும். ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதும்போது சொன்னார், அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூப தைலதாராவது. பெருமாள் என்ன சொன்னார், யாரு எந்த அடியவர் என்ன ஞாபகம் வச்சுக்கிறாளோன்னு சொன்னாரா. பாஷ்யக்காரர் அது ரொம்ப அழகாக தமிழில் மாற்றி விட்டார், எண்ணெய் அப்படின்னு மாற்றி விட்டார். இந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ என்னென்னா நமக்கு பேக்கெட்லேயே வந்துடுது, சஃபோலா, சன்ட்ராப்பு, அப்புறம் கடுகு எண்ணெய், இந்த செக் கோல்ட் ப்ரெஸ்ட், ஹாட் ப்ரெஸ்ட், மீடியம் ப்ரெஸ்ட் எல்லா ஆயிலும் வந்துடுது. எண்ணெய் கடைன்னு சில இடங்களில் உண்டு இல்லையா. அப்போது என்ன பண்ணுவான்னா, அந்த ஒரு பெரிய அண்டா முழுக்க இருக்கும், அதில் வந்து கோகோனட் ஆயில் அப்படின்னு எழுதியிருப்பேன், இது வந்து இதை ஜிஞ்சிலி ஆயில்னு எழுதியிருப்பேன். நம்ம ஒரு டப்பா எடுத்துன்னு போனால் இது ஒரு 1/2 லிட்டர் கொடுப்பான்னா அந்த குழாவை திறந்து விடுவேன். நீங்கள் பாருங்க, அந்த எண்ணெய் கீழே கொட்டும்போது எவ்வளவு அழகாக கொட்டும் தெரியுமோ. எந்த இடத்துலையுமே பபுள் வராது, புஷ்ஷுன்னு. இப்போ நம்ம குழாவை ஆற்றுல போய் திறந்தோன்னு வச்சுங்கோ, நம்ம மேலே தெரிச்சு, சைடில் தெரிச்சு, இங்கே ஆகி அங்கே போய் காற்று வந்து, இதே எண்ணெயை பார்த்தேல இன்டரப்ஷனே இல்லாமல் இருக்கும். அதனால் என்ன யார் நினைக்கிறாளோன்னு சொன்னாரா பெருமாள். ராமானுஜர் தைலதாராவத்துன்னு விட்டார், எண்ணெயை போல்னு விட்டார். அந்த மாதிரி எண்ணெய் விழறா மாதிரி ஒருத்தர் பெருமாளை ஞாபகம் வச்சுட்டா அது உன் பேரால நினைப்பா. துருவா ஸ்மிருதின்னு பேர் இருக்கு. அந்த துருவனை பார்த்து பெருமாள் சொன்னார், அப்பா நீ வந்து உன்னுடைய வாழ்நாள் முடியும் போது உன்னை நான் உயர்ந்த லோகத்தில் கொண்டு சேர்த்துருவேன் அப்படின்னு சொன்ன. அஹோஸ்ய தபசோ வீரியம் அஹோஸ்ய தபசஃபலம் யதேனம் புரத கிருத்வா த்ருவம் சப்தரிஷயஸ்திதா. மேலே சொல்லி அந்த உயர்ந்த பதத்தில் கொண்டு சேர்த்துருவேன் அப்படின்னா. ஸ்வராஜ்யம் யச்சதோ மௌடன்யான்மா நோமே பிக்ஷிதோ பத ஈஸ்வராத் க்ஷீண புண்ணியேன பலீகாஷா நிவாதனா. அதனால் துருவன் லாஸ்ட் டேஸில் இருக்கும்போது அவனை உயர்ந்த லோகத்தில் கொண்டு சேர்த்தார். அதுக்கு தான் துருவமண்டலம்னு பேர். அதனால் சாதாரணமாக 4 வயசு குழந்தை தியானம் பண்ணதுக்கு உயர்ந்த பொசிஷன் கொடுத்துட்டார். அதுதான் ஸ்லோகத்தில் ஞாபகம் வச்சுங்கோ. வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதார்யாத் அகசோஷனாத் அகணித ஸ்ரேய பத பிராபணாத். உயர்ந்த பதத்தை கொடுப்பார். முதல் குணம் என்ன? வாத்சல்யம். கடைசி குணம் என்ன? உயர்ந்த பதத்தை கொடுப்பார். அதனால பிரகலாதனையும் துருவனையும் பார்த்துருக்கோம். பார்த்தாச்சா? இன்னும் 4 பேர் இருக்கா. நாளைக்கு நம்ம அகல்யா போர்ஷன் சொல்லிட்டுமா? அது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வரோம், வி வில் செக் அண்ட் கம் அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு வந்து அகல்யா விபீஷணன் அவள் 2 பேரும் ராமாயணம் இல்லையா, ராமாயண கேரக்டர்ஸ். ஸோ ராமாயணத்தை ஒன்றா சேர்த்துடலாம். நாளன்னைக்கு பாஞ்சாலி அண்ட் கஜேந்திரன். ஆனால் கஜேந்திரன் மகாபாரதத்தில் இல்லையே அப்படின்னா
கஜேந்திரனையும் பாஞ்சாலியும் பொதுவாக இந்த பாடல்களில் ஒன்றா சேர்த்துருவா. அதனால் அவளை நம்ம 3வது நாள் வச்சுப்போம். இன்னும் 2 நாள் தான். நீங்கள்லாம் இன்றைக்கி வந்தா மாதிரி இவ்வளோ தூரம் உட்காந்துண்டு கவச்ச குண்டலங்கள்லாம் போட்டுண்டு நாளைக்கும் 6:30 மணிக்கு வந்துண்ணம்ங்கிற பிரார்த்தனை. நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூனினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः. கோப்ராஹ்மணேபியः சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நமஸ்காரம்.